करुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाक्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् வேயர்புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தந்தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனேடியே நிற்கருள் செய்தியே கர்க்கடே பூர்வபல்குண்யாம் तुलसीकाननोद्भवां पाण्ड्ये विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीम् उन्दुमदगळित्तन् ओडाद तोळ्वलियन् नन्दगोपालन् मरुमகளே नप्पिन्नाय गन्धङ्कमழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் வந்தார் விரலி உன்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார்வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரும்பாவாய். 18வது பாசுரத்தில் புருஷகார பிரபதனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கிருஷ்ணனுடைய விசேஷ அபிமதத்தை பெற்றவள் நப்பின்ன பிராட்டி. அந்த நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வேண்டி பாடுறாள். புருஷகாரம் அப்படின்னா சிபார்ஸ் அப்படிங்கிற அர்த்தம். யாராவது ஒருத்தரிடத்திலிருந்து நமக்கு ஏதாவது பிரயோஜனமாகணும்னா யார் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவர் ரொம்ப ரொம்ப அபிமதர்களாக இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் சொன்னதே ஆனால் நிச்சயம் அவர் மறுக்க மாட்டார், நம்முடைய காரியத்தை நடத்தி கொடுப்பார். அப்பேற்பட்டவர்களையே நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் மூலமாக நம்முடைய காரியத்தை நடத்தி கொள்றதுக்கு பிரயத்தனம் பண்ணோம். நம்மிடத்திலையும் அவருக்கு விசேஷமான அபிமானம் இருந்ததே ஆனால் நமக்காக கேட்டு அந்த அனுகிரகத்தை பெற்றுக் கொடுப்பார். இந்த கடகர் அப்படின்னு சேர்க்கக்கூடியவர்களே, இந்த புருஷகாரம் பண்ணக்கூடியவர்கள் யாரிடத்திலிருந்து நமக்கு பிரயோஜனம் ஆகணுமோ அவர்களிடத்தில் பரிபூர்ணமான வால்லபியத்தை பெற்றவராக இருக்கணும். இவர் சொன்ன பேச்சு அவர் நிச்சயம் மறுக்க மாட்டார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸும் அவருக்கு இருக்கணும். நம்மிடத்தில் அபாரமான ஒரு பிரேமம் இருந்து இவனுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தால் மாத்திரம்தான் கேட்பார். எத்தனையோ பேருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பெரிய பெரிய மினிஸ்டர்கள் எல்லாம் தெரியும், ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார். மச்சினருக்கு தவிர மற்றவர்களுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவர்கள் யாருக்கெல்லாம் எல்லாரிடத்துலையும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் யார் டிசர்விங்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பார். நாம் அவர்களுக்கு ரொம்ப அபிமதர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு வேலை நடக்கும். அவருக்கு யாரிடத்திலிருந்து வேலையாகணுமோ அவர்கள் நிச்சயம் கேட்பார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா பிரயத்தனப்படுவார். கொஞ்சம் சந்தேகம்தான், நான் சொன்னாலும் நடத்தி கொடுப்பானோ இல்லையோன்னு சந்தேகம் இருந்தால் பிரயத்தனமே பட மாட்டேன். நப்பின்ன பிராட்டி எப்பேற்பட்டவள்னா எம்பெருமானுடைய விசேஷ வால்லபியத்தை சம்பாதனம் பண்ணினவள். இவர்களிடத்தில் அபாரமான பிரேமமும் உடையவள். ஆகையாலே நப்பின்ன பிராட்டியை பிரார்த்தனை பண்றாள். அர்த்தஸ்வபாவ அனுஷ்டான லோகதிருஷ்டி குருக்திபிஹி சுத்யா ஸ்மிருத்யாச்ச சம்சித்தம். அர்த்தஸ்வபாவ அனுஷ்டான லோகதிருஷ்டி குருக்திபிஹி ஸ்ருத்யா ஸ்மிருத்யாச்ச சம்சித்தம் கடகார்த்தாவலம்பனம் அப்படின்னு இவர்களை கடகர்கள் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு புருஷகார பாவத்துக்கு பிரமாணத்தை சுவாமி தேசிகன் நிக்ஷேப ரக்ஷையில் சாதிக்கிறார். பிராட்டி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டால் எல்லாரிடத்துலையும் அபாரமான கருணை உள்ளவள், எம்பெருமானுடைய விசேஷ வால்லபியத்தையும் சம்பாதனம் பண்ணினவள். ஆகையாலே இவளை முன்னிட்டு போகலாம்னு சொல்லி அவளை எழுப்புகிறாள்.
நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சம்போதனம் பண்ணினான். நந்தகோபாலனுக்கு இருக்கக்கூடிய ஏத்தம் யானைக்கு சமமான பெருமை உள்ளவன், யானையையும் கூட ஜெயிக்கக்கூடியவன், அநேகம் யானைகளை உடையவன், கஜ சம்பன்னத்துவம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாள். அநேகம் யானைகள் அவனிடத்தில் உண்டான். யானையை உள்ளவன் அப்படின்னு சொன்னதேனா அவனிடத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தது அப்படிங்கிறது அதில் உள்ள அடங்கி இருக்கக்கூடிய பொருள். நிறைய யானைகளை கட்டி ஆளக்கூடியவன் அப்படின்னா எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்திருக்கணும். திருக்குடந்தாண்டவன் இங்கே எழுந்தருளி இருந்த போது பிலிகிரி ரங்கா ஹில்ஸ் அப்படின்னு இங்கே பிஆர் ஹில்ஸ்ன்னு இருக்குது. சாமராஜ் நகரா டிஸ்ட்ரிக்டில் பிலிகிரி ரங்கா கோயில், அங்கே ரங்கநாதனுக்கு மலை மேலே கோயில் இருக்குது. ஆச்சரியமான பெருமாள். அந்த சன்னிவேஷமும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல காடு. அந்த காட்டுக்குள்ளே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். விகாரத்துக்காக எழுந்தருளினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கேயே அந்த காட்டுவாசி ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு அவளையே கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்கிறார். அங்கே சோலிகர்கள் அப்படின்னு அவளையெல்லாம் சோலிகர்கள்னு சொல்லுவாள். அந்த சோலிகர் வீட்டு பொண்ணை எம்பெருமான் கல்யாணம் பண்ணினதுனால அந்த ஊர் ஜனங்களெல்லாம் நம்ம பாவா, எங்கள் அக்காவுடைய புருஷன் எங்கள் அத்திம்பேர் அப்படின்னு பாவன ஜாத்திரைன்னே பண்ணுவாங்க. அந்த பெருமாள் தேர் நடக்கிற போது அந்த உள்ளூர்கார சொல்கிறது பாவன் ஜாத்திரைன்னு. ரொம்பவே விசேஷமான சன்னிவேஷம், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இடத்துக்கு எழுதினார் ஆண்டவன். எழுதின போது பெருமாளை மங்களாசாசனம் எல்லாம் பண்ண போது அந்த சமயத்தில் நிஜலிங்கப்பா சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஆண்டவனுடைய திருவாக்கு கேட்டு ரொம்பவே அவருக்கு பிரபாவம் உண்டாயிருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவனுக்கு நம்ம கவர்மெண்ட்னால ஏதாவது ஒன்று பண்ணணும், அவர் நினைக்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு அதை அவர் ரிமெம்பர் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் அந்த பிஆர் ஹில்ஸ் ஆண்டவன் எழுதியிருந்த போது ஆண்டவனை சேவிக்கிறதுக்காக அங்கே வந்திருந்தார். வந்துட்டு பார்க்குற அந்த சமயத்திலேயே அங்கே ஒரு யானை, அங்கே நிறைய யானைகள் உண்டு. அங்கே ஒரு யானை குட்டி போட்டிருந்தது. அந்த குட்டி யானையை ஆண்டவனுக்கு பரிசாக கொடுத்தார். திருக்குடந்த ஆண்டவன் சாதித்த, நானும் கொட்டாங்கச்சி சன்னியாசி, எனக்கு போய் யானை கட்டி தீனி போடுற சாமர்த்தியம் இருக்கா? இன்னும் அகோபல மடத்துலையோ பரக்கால மடத்துலையோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்த பணக்கார மடங்கள் அது, அவள் வேணா காப்பாற்றலாம். நம்ம இடத்துல என்ன இருக்குது? இது யானையை கொடுத்தான். இந்த யானையை தேசிகர் கைங்கரியத்துக்கு இருக்கட்டும்னு திருவைந்திரபுரத்துக்கு அனுப்பி கொடுத்தேன்னு திருக்குறந்த ஆண்டவன் சாதிப்பார். யானையை கட்டி தீனி போடுறதுன்னா ரொம்ப கஷ்டகாரமான காரியம். அது ரொம்ப அழகாக சாதிப்பார். ஒரு 4 பேர் ஒன்றா கூட்டணி சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் 4 பேருக்கும் ஒரே விதமான யோக்கியத்தை, எல்லாருக்கும் அந்த ஃபீல்டில் நல்ல மாஸ்டரி இருக்குது. அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது ஏன்னா நிறைய பிரயோஜனமாகும், ப்ராஃபிட் மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு 4 பேரும் சேர்ந்தார். ஏதோ பெருமாளுடைய சங்கல்பம் வேறு மாதிரியாக இருந்தது. ஒருத்தருடைய அபிப்பிராயம் இன்னொருத்தருக்கு பிடிக்கலை. இப்படியே ஏதோ வைமனசியங்கள் வந்தது. வைமனசியங்கள் வந்து முதல்ல ஒரு 3-4 வருஷம் ரொம்பவே நன்னா நடந்தது. நிறைய லாபமெல்லாம் வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் மனசில் வித்தியாசம் இருந்ததுனால பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா. இவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இது ஒரு ஃபீல்டில் தான் அவளுக்கு மாஸ்டரி. அதனால் என்ன பண்ணினா தனித்தனியாகவே அந்த மாதிரி அதையே கண்டினியூ பண்ணுறதுக்கு போனாங்க. அந்த காரியத்தை கண்டினியூ பண்ணுற போது ஒருத்தருக்கு மாத்திரம் மகாலட்சுமியினுடைய திவ்யானுகிரகம் நன்னா இருந்தது. அவர் நன்னா ஃப்ளரிஷ் ஆனார். மிச்சம் பேர் யாருக்குமே நல்ல பொசிஷனுக்கு வரல. ரொம்பவே சிரமப்பட்டு ஓட்ட பணமும் திரும்பி வருமா இல்லையாங்கிற சந்தேகத்தோடு அந்த மாதிரி எல்லாம் சிரமப்பட்டு இருந்தால் மிச்சம் 3 பேர். அதெல்லாம் பார்த்தா அவர் மாத்திரம் முன்னுக்கு வந்துட்டார். நமக்கு ஒன்றும் ஆகலையேன்னு பொறாமை மாத்திரம் மனசில் இருந்தது. அவர் நன்னா இருக்காரேன்னு இவர்களுக்கெல்லாம் பொறாமை. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா தாங்கள் அவர்கள் லெவலுக்கு ஏறுறதுக்கு எத்தனை பிரயத்தனப்பட்டாலும் முடியலை. அவனையாவது நம்ம லெவலுக்கு இறக்கலாம் அப்படின்னு பார்த்து அவனுடைய பர்த்டே அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஒரு யானைக்குட்டியாக அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டான். யானைக்குட்டிக்கு தீனி போட்டு அவன் எத்தனை லாபம் பண்ணியிருந்தானோ அத்தனைக்கும் போய் இவர்கள் மாதிரியே ஆனான். இவர்களுக்கு ஒரு சமாதானம், நம்ம போலியே ஆனான் அப்படின்னு ஒரு சமாதானம். யானை கட்டுறதுன்னா சாமானியம் இல்லை. யானைகளை அநேகம் யானைகளை 1000 யானைகளை உடையவன் நந்தகோபாலன். வாரணம் 1000 சூழவலம் செய்து அப்படிங்கிறதுல ஆண்டாள் சாதிக்கிறத திருக்குடந்த ஆண்டவன் சாதிப்பார். சொந்த யானையை கொண்டே வந்தான், இரவல் யானை இல்லை, எதுவுமே சர்க்கஸில் இருந்து கொண்டு வரலன்னு வேடிக்கை சாதிப்பார்.
யானை சம்பன்னத்துவம், கஜ சம்பன்னத்துவம்னா அத்தனை யானைகளுக்கு சாப்பாடு போடணும்னா எவ்வளவு ஐஸ்வர்யம் அவனிடத்தில் இருக்கணும். ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்பம் அத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் அப்படின்னு 21வது பாசுரத்தில் பாடுறாங்க. நந்தகோபாலனுடைய மாட்டு பொண்ணே அப்படின்னு சம்போதனை பண்ணினார். ஒரு குலஸ்திரிக்கு ஏத்தம் எதனாலன்னா உகுந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய ஏத்தம் தான் உண்மையான ஏத்தம். ஏன்னா அங்கே தான் அவள் கடைசி மட்டும் இருப்பாள். அப்பா அம்மா கூட இருந்தது கொஞ்சம் காலம்தான். பழைய காலத்தில் கன்னியாவஸ்திரதானம் பண்ணிவிடுவா. 10-11 வருஷம்தான் அப்பா அம்மா கூட. அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க மாமனார் மாமியார் ஆத்துக்காரர் அவர்களோடு தான் கூடியிருப்பாள். அதனால் வரக்கூடிய ஏத்தம் தான் அவளுக்கு உண்மையான ஏத்தம். எதனால் என்ன, அந்த மாப்பிள்ளைய மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகவே நினச்சி தாரவாத்து கொடுத்துருக்கான். லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபாய வராயா அப்படின்னு தாரவாத்து கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இருக்கிறதுனால பகவத் சம்பந்தத்தால் வரக்கூடிய உத்கர்ஷம் உண்மையான உத்கர்ஷம் அப்படின்னு இருப்பதனால இவர் அன்னைக்கு பகவானுடைய ஸ்வரூபமாகவே பகவானை போலவே அப்படின்னு நினச்சி இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால அவருடைய சம்பந்தத்தால் வரக்கூடிய ஏத்தம் தான் ஒசந்தது. அதை ரொம்ப அழகாக எடுத்து அனுபவிக்கிறாள். எப்போதுமே உண்மையான ஏத்தம் எதுன்னா நாம் எங்கே இருக்கணுமோ, யாரிடத்துல யாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி இருக்கணுமோ அதில் அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருந்ததுன்னா அவங்களைத்தான் கௌரவமாக அழைப்பாங்க. ஒரு குலஸ்திரிக்கு புருஷனிடத்திலிருந்து வரக்கூடிய ஏத்தம் தான் உண்மையான ஏத்தம். விபீஷணாழ்வான் லங்கையிலிருந்து கிளம்பினார். கிளம்பி வந்து எம்பெருமான் லக்ஷ்மணனோட எங்கே எழுந்தருளி இருக்காரோ அந்த இடத்துல சரணாகதி பண்ண வந்தார். வால்மீகிகள் சாதிக்கிறார், ராஜகாம முகூர்த்தேனே எத்திர ராமஸ்ய லக்ஷ்மணா, சக்கரவர்த்தி திருமான் லக்ஷ்மணனோட இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொன்னார். அதுவரையில் என்னென்ன நடந்ததோ ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி கொடுத்தவர் அங்கேருந்து கிளம்பினான்னு சொல்லலை, வந்து சேர்ந்தான். எங்கே வந்து சேர்ந்தால் அவனுக்கு ஏத்தமோ, ராவணனோட இருந்ததுன்னா அது பெருமை இல்லை அவனுக்கு. ராமருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் அப்படின்னு இருந்தால்தான் பெருமை. அதனால் அங்கே வந்து சேர்ந்தான். வழி இது வைகுந்தற்கு என்று வந்தெதிரே அப்படின்னு பரமபதத்துக்கு போன முக்தாத்மாக்களை அங்கே இருக்கக்கூடிய நித்தியமுக்தர்களெல்லாம் வைகுந்தற்கு இது வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இவை இன்னைக்கு தான் வந்திருக்கா. நேற்று வரையில் எத்தனையோ ஜென்மாக்கள் இங்கே தான் இந்த சம்சார மண்டலத்தில் அள்ளல் பொய்நிலம் அப்படிங்கிற இந்த இடத்துலையே உழன்று சிரமப்பட்டவர்கள். இத்தனை காலம் இதில் இருந்தவர் இன்னைக்குத்தான் பரமபதத்துக்கு வந்திருக்கா. அவர்களை என்ன சொல்லி அழைக்கணும்? இத்தனை காலம் இங்கே இருந்தவர் அப்படின்னு சொல்லி தானே, ரொம்ப விஸ்தாரமான காலம் இங்கே தானே இருந்தார். அதை விட்டு சொல்லலை, வைகுந்தருக்கு இது வழி, வைகுந்தத்தை சொந்த இடமாக உள்ளவர்களுக்கு இது இடம், இது வழி அப்படின்னு சொன்னார்களாம். உண்மையிலேயே இவர்களுக்கு சொந்த இடம் வைகுண்டம் தான். அதை விட்டு சம்போதனம் பண்ணினால்தான் அவர்களுடைய பெருமையை நாம் உணர்ந்த மாதிரி ஆகும். இது வைகுந்தருக்கு வழி அப்படின்னு அவ அழைத்தார்களாம். வைகுந்தத்துக்கு வந்து சேர்ந்தவருக்கு வழின்னு இல்லை. தாசர் சாதிச்சார், அல்லி இதே நம்ம மனே இல்லி பந்தே சும்மனேன்னு. அங்கே இருக்கு என் வீடு, நான் இங்கே சும்மா தான் வந்திருக்கேன். நமக்கு சொந்த இடம் எதுன்னா அதுதான். அந்த சொந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமையிட்டு அழைச்சதேன்னா அதற்குத்தான் கௌரவம், அதுதான் பெருமையாக நினைப்பான். பத்திரிகையெல்லாம் போடுற போது அதைத்தான் மெயினாக போடுவான். வீட்டில் பெரியவ யார் இருக்காளோ அந்த குலத்தை சேர்ந்த பெரியவர்கள் பேரில் பத்திரிக்கை போடுவாள். இவன் அப்பா அம்மா இன்னும் பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், எவ்வளவோ இருந்தாலும் கூட எங்கள் அப்பா அம்மா இப்பேற்பட்டவர்கள்னு அவர்கள் பேர் முதல்ல வராது. கல்யாண பத்திரிக்கையில் புருஷன் வீட்டிலேருந்து வரக்கூடிய அதைத்தான் மெயினாக சொல்லுவாள். புருஷனால் வரக்கூடிய ஏத்தம் தான் உண்மையான ஏத்தம். அதையும் ரொம்ப அழகாக இங்கே நப்பின்னை பிராட்டியை சம்போதனம் பண்ணுற போது நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சம்போதனம் பண்ண சொல்லிட்டும் நப்பின்னாய் அப்படின்னு அழைத்தாள். எதனால் அழைத்தாள்னா, நந்தகோபாலனுக்கு 16,008 மாட்டுப்பொருள்கள். கண்ணன் 16,008 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டுருன்னா எல்லாருமே நந்தகோபாலனுடைய மாட்டு பொண்கள். அத்தனை பேருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். நந்தகோபாலனுடைய மாட்டு பொண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. அதில் இன் பர்டிகுலர் யார் வேணுமோ அவங்கள பெயர் பிடிச்சி கூப்பிட்டா தான் தெரியும். நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொன்னதேன்னா எல்லாருமே நந்தகோபாலன் மருமகள் தான், யாரும் வரமாட்டா. நம்ம கூப்பிட்டாளா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வரும், வரமாட்டா. மருமகள் நப்பின்னாய் அப்படின்னு சம்போதனம் பண்ணுறார். திருக்குடந்தாண்டவன் விசாரிக்கிறதுண்டோ, திருமலையில் பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா, முடி கொடுக்குறேன்னு.
நிறைய பேர் முடி கொடுத்துருப்பா. அங்கே போய் திருமலையில் போய் மொட்டை அப்படின்னு கூப்பிட்டா யார் தான் திரும்ப? எல்லாரும் மொட்டைகள் தான். யாரும் இன்னார் அப்படின்னா பெயர் பிடிச்சி கூப்பிட்டால் தானே தெரியும். அதனால நப்பின்னாயின்னு பெயர் பிடிச்சி கூப்பிட்டாள்னு வேடிக்கை சரி. நப்பின்னாய் அப்படின்னு சம்போதனை பண்ணி கந்தங்கமலம் குழலி அவளுடைய தலக்கூந்தல்ல சகஜமான பரிமளம் உண்டு அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். உத்தம ஸ்ரீகளுக்கு தலக்கூந்தல்ல பரிமளம் உண்டுன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. வாசம் செய் பூங்குழலாள் திருவானை அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். மகாலட்சுமி தலக்கூந்தல்ல நல்ல உத்தமமான பரிமளம் உண்டுன்னு சாதிக்கிறார். ஆண்டாளுடைய திருக்குறளில் அந்த மாதிரி சம்பந்தம் திருக்குறளுக்கு பரிமளம் உண்டு அப்படின்னு வைபவமாக அனுபவிக்கிறார். விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ வக்ஷஸ்தலேச்ச கமலாஸ்தன சந்தனேன ஆமோதிதோபி நிகமைஹி விபூஹு அங்க்ரி யுக்மே தத்தே நதேன சிரசா தவ மௌளிமாலாம் அப்படின்னார் சுவாமி தேசிகன். அந்த எம்பெருமானை சர்வகந்தாக சர்வரசான்னு ஸ்ருதி பாராட்டுறது. அவனிடத்தில் மனத்துக்கு ஒரு குறவும் இல்லை, சமிருத்தமாக இருக்குது. எந்தெந்த இடத்துல பார்த்தாலும் மனம் இருக்குது. விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபம், அவனுடைய நாபி கமலத்தில் உலகத்தை எல்லாம் படைக்கவல்ல பராகங்கள் இருக்குது. அந்த பராகங்கள் தான் எல்லா உலகத்தையும் படைக்கிறது. அந்த நாபி கமலம் அவ்வளவு பரிமளத்தோடு கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட நாபி கமலம் உடையவன் எம்பெருமான். வக்ஷஸ்தலேச்ச கமலாஸ்தன சந்தனேன, எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி தன்னுடைய அவயவங்களுக்கு சந்தனத்தை அப்பிக்கொண்டு எம்பெருமானை வாரி கட்டிக்கொள்கலாம். அந்த மகாலட்சுமியினுடைய அவயவ சம்பந்தம் பெற்ற சந்தனம் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் சந்தனத்துக்கே பரிமளம் உண்டு. மகாலட்சுமியினுடைய சம்பந்தம் பெற்றதுனால இன்னும் அதிசயம் அதில். அதை உள்ளது அந்த வக்ஷஸ்தலம். அந்த வக்ஷஸ்தலத்திலையும் பரிமளம் உண்டு. திருவடிகள் இருக்கு, எம்பெருமானுடைய திருவடிகள். அந்த திருவடிகளில் வேத பரிமளம் இருக்கு. வேதம் அது அங்கே விளங்குறது. பின்ன வேதங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளுடைய பெருமையைத்தான் பேசுறது. முமுக்ஷுவை சரணமகம் பிரபத்தியன்னு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் ஆத்மரக்ஷாபாரத்தை சமர்ப்பணம் பண்ணி உஜ்ஜீவனம் பெறணும் அப்படிங்கிறத வேத புருஷன் காட்டி கொடுக்குறான். தானும் அனுஷ்டானம் பண்ணி மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்குறான். அந்த திருவடிகளில் என்ன பரிமளம் இருக்குன்னா வேத பரிமளம் இருக்கு. அங்க்ரியுக்மே, அந்த அங்க்ரியுக்மன் திருவடிகளில் நிகமம்னா வேதங்களுடைய பரிமளம் இருக்கு. இப்படி எல்லா விதமான பரிமளங்களும் பரிபூர்ணமாக உடையவன் அந்த எம்பெருமான். அவன் ஆண்டாள் சூடிக்களை இந்த மாலையை தலவணங்கி ஏற்றுக்கொண்டான். தத்தே நதேன சிரசாதவ மௌளிமாலாம் இதான் தேசிகர் சாதிக்கிறார். தலைவணங்கி ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம்னா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பரிமளங்கள் எல்லாம் உன்னுடைய மாலை, உன்னுடைய திருக்குறள் சம்பந்தம் பெற்ற மாலையினுடைய பரிமளத்தை இட்டு பார்க்கிற போது ரொம்ப மட்டமானது. அதனால் நான் தோல்வி ஒப்புக்கொள்கிறேன், என்னிடத்துல மனம் கம்மி அப்படின்னு நான் ஒப்புக்கொள்கிறேன்னு தலைவணங்கி ஏற்றுக்கொண்டான். சமத்காரமாக சரிக்கிற தேசியம். தத்தே நதேன சிரசான், தலைவணங்கி ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம், மாப்பிள்ளை கொஞ்சம் உயரமாக இருப்பார், கல்யாண பொண்ணு குட்டையாக இருப்பாள். கல்யாண பொண்ணுடைய மாலையை மாப்பிள்ளை ஏற்றுக்கொள்ளணும்னா கொஞ்சம் வணங்கினால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். மாப்பிள்ளை பொண்ணுக்கு போடுற போது அனாயாசமாக மாலை போடலாம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடுறதுனா மாப்பிள்ளை கொஞ்சம் குனியணும். எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்றதுக்காக குனிஞ்சானாம். வேதாந்த தேசிகர் சாதிக்கிறார், என்னுடைய மனம் மட்டமானது, நான் தோல்வி ஒப்புக்கொள்கிறேன்னு தலை குனிஞ்சான்னு தேசிகர் சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியம், காவியமயமாக வர்ணனம் பண்ணுறார் சுவாமி தேசிகன். உங்கைஹி அகிருத்ரிமகிரஹா ஸ்வயம் உத்தமாங்கைஹி எம் சர்வகந்த இதி சாதரம் உத்வகந்தி ஆமோதமன்யம் அதிகச்சதி மாலிகாபிகி சோபித்வதிய குட்டில அழகவாசிதாபிகி. தலைக்கூந்தல் அது வக்ரமாகவும் இருக்கு, குட்டில அழகவாசிதாபிகி. அதிலிருந்து அதனுடைய சம்பந்தமும் பெற்ற பிறகு அந்த மாலைக்கே மனம் உண்டு. ஆண்டாளுடைய திருக்குறள் சம்பந்தம் பெற்ற பிறகு அந்த மனம் இன்னும் அதிகமானது. அந்த அதிகமான மனமுள்ள அந்த ஆண்டாளுடைய மாலைகள் அந்த மனத்தை கொண்டு தன்னுடைய மனத்தை அதிகப்படுத்தி கொள்ளணும்னு எம்பெருமான ஆசைப்பட்டான். வேதங்கள் அவனை சர்வகந்தாக சர்வரசான்னு தலைமையில் வச்சு கொண்டாடுறது. உபனிஷத்துக்கள் அந்த மாதிரி பாடி இருக்கு பகவானே. அதே தேசிகன் என்ன சாதிக்கிறார்னா, யாரையாவது ஒருத்தரை பற்றி பெருமையாக நினச்சா தலைமையில் வச்சு கூத்தாடுறான், தலைமையில் வச்சு கொண்டாடுறான்னு சொல்கிறது. அந்த மாதிரி வேதங்கள் எம்பெருமானை தலைமையில் வச்சு கொண்டாடின்னு இருக்கு. அவனிடத்துல கந்தத்துக்கு ஒரு குறவும் இல்லை. சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய வேதமே சர்டிஃபை பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட பெருமை உடையவன் அவன் என்ன பண்ணினான், தன்னுடைய மனத்தை அதிகரித்து கொள்ளணும், இதை இன்னும் அதிகமாக்கி கொள்ளணும்னு ஆண்டாள் சூடிக்கலை இந்த மாலை இருக்கே அதை தரித்து கொண்டான்.
ஏதாவது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடியதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மி இருக்கக்கூடிய பாலோடு சேர்ந்தால் அது அதிகமாக இருக்குது, அதனால இதனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எப்போதுமே இந்த மாதிரி உண்டு. பகவானும் கூட தன்னுடைய மனத்தை அதிகரித்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சான். இதை சொல்கிற போது உத்தமர்களுடைய லட்சணத்தை ஆண்டவன் சாதிப்பார். உத்தமர்களுடைய லட்சணம் எப்பேற்பட்டதுன்னா, தங்களுக்கு எவ்வளவே வசதி இருந்தாலும் தங்களுடைய சம்பர்க்கத்தால் மற்றவர்களுக்கு ஏத்தம் உண்டாகட்டும்னு நினைப்பார். பாலுக்கு 1 லிட்டருக்கு இவ்வளவு விலைன்னு, இவ்வளவு மதிப்பு, இவ்வளவு அப்படின்னு வேல்யூ இருக்கும். ஜலத்துக்கு வேல்யூ போடுற போது 1000 லிட்டருக்கு இவ்வளவு டேரிஃப் போடுற போது 1000 லிட்டருக்கு இவ்வளவுன்னு இருக்கும். ஸோ 1:1000 அப்படின்னு ஒரே வேல்யூவாக இருந்ததுனாலும் 1:1000 அப்படின்னு பார்த்தது. ஏன்னா பிஸ்லரி வாட்டர் போன்றதெல்லாம் அதுவும் காஸ்ட்லி, ரொம்ப அதிகம் தான் விலை. இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கம்பேரிசன் பண்ணவே முடியாது. இதனுடைய வேல்யூ அதனுடைய வேல்யூ கம்பேரே பண்ண முடியாது. ஆனால் உத்தமர்களுடைய லட்சணம் எப்படின்னா, அந்த பாலை காய்ச்சிரோம்னு வச்சுக்கோங்க. காய்ச்சின போது அந்த பால் நல்லா காய்ஞ்ச பிறகு பொங்கிறது மேலே வருது, பொங்கிறதுக்காக மேலே வருது. மேலே வந்த போது அதை எடுத்து வைக்கிறதுக்கு எதுவும் துணி கிணி போடுறது கிடைக்கலன்னா ஒரு துணி தீர்த்தம் எடுத்து அப்படியே மேலே போட்டோம்னா அடங்கி போகுது. ஏன் பொங்கித்து தீர்த்தம் வந்த உடனே ஏன் அடங்கித்துன்னா, திருக்குடந்தாண்டன் சரிப்பர் பால் இருக்க தன்னுடைய மதிப்பு போன்றதை நினைக்காமல் தன்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜலம் இருக்க அந்த ஜலத்துக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸே கொடுக்கணும், ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறது. அந்த ஜலம் சேர்த்து பால் கொடுக்குறாள். நாம் ஜலத்துக்கு என்ன விலையோ அந்த விலையாக கொடுக்குறோம், பாலுக்கு என்ன விலையோ அந்த விலை தான் கொடுத்து அந்த ஜலத்தையும் பெற்றுக்கொள்ளும். அவன் சேர்த்துருக்கான், கலப்படத்தில் பால் ஜலம் ரெண்டும் கலந்து கொடுத்துருக்கான். அந்த ஜலத்துக்கு வேல்யூ ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இந்த பால் என்ன நினைக்கிறது, என்னோட சேர்ந்தவன், எனக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி நினச்சி மேலே போன போது ஏன் பொங்கிறதுன்னா, அந்த ஜலம் இருக்க அந்த ஜலம் ரொம்ப சுருக்க ஆவியாக போயிடுறது. பால் சுருக்க பொங்காது, ஜலம் வேகமாக அந்த டெம்பரேச்சர் தாங்காமல் அது மேலே வரும்போது இந்த ஜலம் கிளம்பி போன போது என்னுடைய ஸ்நேகிதன் என்னை விட்டு கிளம்பி போகிறானே அப்படின்னு நானும் வரேன் அப்படின்னு பால் பொங்கறான். பொங்கின போது கொஞ்சோண்டு ஜலம் சேர்த்தது. ஏன்னா ஆஹா என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு திரும்பவும் கிடச்சிட்டான், நிம்மதி அப்படின்னு அடங்கி போகிறது. இது உத்தமர்களுடைய லட்சணம்னு சொல்கிறாங்க. இந்த பால் உத்தமமானது, நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடியது. ஜலமில் ஒரு ரசமும் இல்லை, ஒரு சாரமும் இல்லை. ஆனால் அது கலந்தாலும் உத்தமர்கள் எப்படி நினைப்பார்கள்னா, தன்னோட கலந்தது தனக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைப்பாங்கன்னு எடுத்து சொல்கிறாங்க. இந்த அதிகமாக நல்ல சுண்டின பால், நல்ல உத்தமமான நல்ல ஹைலி கான்சன்ட்ரேட்டட் பால் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, அது இருந்தபோது அது கொஞ்சம் ஜலமும் சேர்த்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அது டைல்யூட் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, கான்சன்ட்ரேஷன் கம்மியாகாதுன்னு பண்ணுவாட வைக்கும். அந்த மாதிரி தன்னுடைய சௌகந்தத்தை அதிகப்படுத்தி கொள்றதுக்காக ஆண்டாள் சூடிக்கலை இந்த மாலையை எம்பெருமான் தரித்தான் அப்படிங்கிறார். இந்த மாதிரி சகஜமான பரிமளம் உத்தமர்களுடைய தலக்கூந்தல் சம்பந்தம் பெற்றது உண்டுன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. வேதாந்தேசிகர் சாதிக்கிறார், புக்தமால்ய சுரபீகிருத சாருமௌளேகே ஹித்வா புஜாந்தரகதாமபி வைஜயந்தீம் பத்யுஸ்தவேஸ்வரி மிதப் பிரதிகாத லோலாக பர்காதபத்திர ருச்சிம் ஆரச்சயந்தி பிருங்காக அப்படின்னு. மா கோதாதேவி புக்தமால்ய சுரபீகிருத சாருமௌளேகே, உன்னுடைய திருக்குறள் சம்பந்தம் பெற்ற அந்த பரிமளத்தை எல்லாம் ஆஸ்வாதனம் பண்ணி ஹித்வா புஜாந்தரகதாமபி வைஜயந்தி, வண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, எம்பெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய வைஜெயந்தி மாலைக்கு விசேஷமான யோகியத்தை உண்டோ, நல்ல பரிமளம் உண்டோ. ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி, இதெல்லாம் தேசிகன் இது கொடுக்குற வைஜெயந்தி மாலைக்கு இருக்கக்கூடிய ஏத்தம் எப்பேற்பட்டதுங்கிறத எடுத்து சாதிச்சிருக்கார். அத்தனை இருந்தும் கூட அவ்வளவெல்லாம் பெருமை வாய்ந்த அந்த வைஜெயந்தி மாலையையும் கூட உன்னுடைய மாலை உயர்ந்த இடத்துக்கு போய் அதை தாழ்த்திருக்குன்னார் தேசிகன். சிரஸுக்கு மேலே தரித்தான் என் பெருமான், இது கழுத்திலேயே இருக்கு. இதற்கு எலிவேஷன் கிடைக்கலே, உன்னுடைய மாலைக்கு ப்ரமோஷன் கிடைச்சது, உன்னுடைய மாலையை சிரஸுக்கு மேலே தரித்தான் அப்படின்னு தத்தேன். இந்த வைஜெயந்தி அதரிகரணம்னா கீழே தாழ்த்துறது.
அந்த மாதிரி அதை தாழ்ந்துடுத்து உன்னுடைய மாலை ஒசந்ததாக இருந்தது. அந்த வைஜெயந்தி மாலையில் இருக்கக்கூடிய அந்த பரிமளத்தையே ஆஸ்வாதனம் பண்ணிட்டு இருந்ததான் வண்டுகளெல்லாம். எல்லா வண்டுகளும் ஆஸ்வாதனம் பண்ணிட்டு இருந்தது. எப்போதுன்னா எம்பெருமான் ஆண்டாள் சூடிக்கலை இந்த மாலையை தரிக்கிறதுக்கு முன்னாடி வைஜெயந்தி மாலையில் தான் நல்ல பரிமளம் இருக்குன்னு அங்கேயே ஈடுபட்டிருந்தது. அதுக்கப்புறமா எம்பெருமான் சூடிக்கலை இந்த மாலையை சிரசில் தரித்தான். அதில் இதை காட்டிலும் அதிசயமான பரிமளம் இருக்குது. என்ன பண்ணித்தான் ஹித்வா புஜாந்தரகதான இந்த கழுத்தில் இருந்த அந்த வைஜெயந்தி மாலையை விட்டுட்டு அங்கேருந்து அதை திறந்து மேலே போச்சான். மேலே போய் என்ன பண்ணித்தான் ஆண்டாள் சூடிக்கலை இந்த மாலையில் இருக்கக்கூடிய பரிமளத்தையே ஆஸ்வாதனம் பண்ணிட்டு வந்துடான். ஹித்வா புஜாந்தரகதாமப்பி வைஜெயந்தீம் பத்யுஸ்தவேஸ்வரி மிதப்பிரதிகாத லோலாக பர்காதபத்திர ருச்சிம் ஆரச்சயந்தி மிருங்காக. ஆத்தபத்திரம் அப்படின்னா கொடை. இந்த கொடை கருப்பாக கொடை பிடித்த மாதிரி இருந்தது. அந்த வண்டுகள் அப்படியே சுத்தின்னு இருந்தது தான் ரங்கநாதனுடைய முடி மேலே. இதை சொல்கிறப்போ திருக்குறந்தாண்டன் சாதிப்பார், இந்த வைஜெயந்தி மாலை காட்டிலும் வசந்த பரிமளம் ஆண்டாள் மாலையில் இருக்குதுன்னு சொல்லி இதை விட்டுட்டு அங்கே போச்சோ. ஆண்டாள் மாலை காட்டிலும் அதிகமான பரிமளம் இன்னொரு வசூலில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? ஆண்டாள் மாலையையும் விட்டுட்டு அந்த இடத்துக்கு ஓடி போயிருக்கோம். வேடிக்கை சாதிப்பர் 5 ரூபாய் பிராமணார்த்தத்துக்குன்னு ஒத்துருப்பான். இன்னொரு இடத்துல 10 ரூபாய் கிடைக்கிறதுனா இதை விட்டுட்டு அங்கே போயிடணும் இல்லையோ அப்படின்னு வேடிக்கை சாதிப்பர். இதை காட்டிலும் அது வசந்ததுன்னா அதை விட்டு போயிருக்கணும். ஆண்டாள் ஸ்ரீ மாலைகளை காட்டிலும் வசந்த பரிமளம் இருக்கக்கூடிய மாலை லோகத்திலேயே எதுவும் கிடையாது. அதனால் என்ன பண்ணித்தான் அந்த வண்டுகள் அந்த மாலையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்ததாம். பார்க்கறதுக்கு அந்த கருப்பாக அந்த வண்டுகள் சுற்றின்னு இருக்கிறது பார்த்தா எம்பெருமானுடைய திருமுடி மேலே கொடை பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு தேசிகன் அனுபவிக்கிறார். என்ன காவியமயமாக வர்ணனம் பண்ணுறார் தேசிகன் பார்க்கலாம். ரொம்ப அழகு, எல்லாமே அழகு. பர்காத பத்திர ருச்சிம் ஆரச்சயந்தி மிருங்காக அப்படின்னு சாதி இவ்வளவு அழகு. இந்த தலை கூந்தலில் இருக்கக்கூடிய பரிமளம் அப்பேற்பட்டது. உத்தம ஸ்ரீகளுக்கு அந்த மாதிரி பரிமளம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. கந்தம் கமழும் குழலி அப்படின்னு சம்போதனம் பண்ணுறாள். நகி கஸ்தூரி ஆமோதா சபத்தேன விபாவியதே. கஸ்தூரிக்கையினுடைய ஆமோதம் இருக்கு, அந்த பரிமளத்தை இல்லை அப்படின்னு யாராவது மறுக்க முடியுமா? தன்னால் வருது, தன்னால் அந்த பரிமளம் வீசுறது. அந்த மாதிரி சகஜமான பரிமளம் உடையவள் நீ, அதை நாம் கிரகித்தோம். நீ அப்பேற்பட உத்தமி அப்படின்னு அவளை ஸ்தோத்திரம் என்றாள். கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் கடைக்கண் பார்வையை எங்கள் மீது காட்டணும். வந்தெங்கும் கோழி அழைத்தன பொழுது விடிய வேண்டாமோன்னு கேட்டாள் அவள். எல்லா இடங்கள்லையும் நன்னா பொழுது விடிஞ்சாயிருக்கு. அது அடையாளம் என்னென்னா கோழி இருக்கு, அது எல்லா இடங்கள்லையும் சப்தம் பண்ணிட்டு வந்து எங்கும் கோழி அழைத்தன. ஜாமக்கோழின்னு உண்டு. ஏதோ ஜாமகளில் மாத்திரம் எழுந்து ஒரு சமயம் கூப்பிட்டு சும்மா ஆகிடும். ஏதோ ஜாமக்கோழி கூப்பிட்டதை பார்த்து நீங்கள் பிரமித்து போயிருக்கீர்கள், சூரியோதயம் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்கள். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நான் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு உள்ளே இருந்தவள் சொன்னாலாம். அப்போ ஆண்டாள் சொல்கிறாள், வந்து எங்கும் கோழி. அந்த இடத்துல மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் கோழி சத்தம் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு காரியம் சொல்கிறது உண்டு. நீங்களே ஒரு கோழியை கொண்டு வந்திருப்பீங்க, அந்த கோழி சத்தம் பண்ணுறதை பண்ணிவிட்டு சத்தம் பண்ணும்படியாக பண்ணிவிட்டு கோழி விழி கூவித்து அதனால் பொழுது விடிஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னபோது, நாங்கள் ஒன்றும் கொண்டு வரல, எல்லா இடங்கள்லையும் கோழி கூப்பிட்டு இருக்கு பாரு, வந்து எங்கும் கோழி அழைத்தன அப்படின்னு சொன்னாள். இந்த கோழியின் மூலமாக 3 அர்த்தங்களை ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்றதுக்கு அவகாசம் இருக்குது. 3D சிக்ஷேத்த கூட்டாத்து அப்படின்னு சொன்னாள். 3 விஷயங்கள் தெரியப்படுத்துறதான் கோழி. குப்பையெல்லாம் கிளறி தானியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வது, அது கோழியினுடைய காரியம். குப்பையெல்லாம் சாப்பிட்றதில்ல, வெறும் தானியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வது. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி சாரதமத்தை கிரகிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கோழியிலேருந்து கற்றுக்கொண்டது சாரத்தை கிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறது. எல்லார காட்டிலும் முதல்ல எழுந்திருக்கிறது கோழி. தான் முதல்ல எழுந்து மற்றவர்களை எழுப்புறது. அந்த மாதிரி பகவத் அனுபவம் அப்படிங்கிறது தான் வீழ்ச்சி. 6வது பாசுரத்திலேருந்தே பார்த்தோம். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பட்சத்தோ முனேகேன்னு கீதையில் சொன்னோம். மற்றவர்களுக்கெல்லாம் இருட்டு அப்படிங்கிறது ஞானிக்கு வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னானோ. விழிப்பு அப்படிங்கிறது என்னன்னா எம்பெருமானுடைய வைபவங்களை அறிந்து கொள்வது தான் விழிப்பு. அதுவரையில் எத்தனையோ ஜென்மாக்கள் கழிந்திருக்கலாம். அத்தனை ஜென்மாக்கள்லையும் எம்பெருமானை நாம் கிரகிக்கலைன்னா அது அத்தனையும் ஒரு இருட்டுக்கு சமம். சதாச்சாரிய கட்டாட்சத்திற்கு முன்புள்ள காலமெல்லாம் ஒரு காலராத்திரி, பின்பு நல்விடிவுன்னர் சுவாமி தேசிகன்.
இதுக்கு முன்னாடி தூங்கி கிடந்தோம் அப்படின்னு, தூங்கி கிடந்தோம்னா நம்ம இந்திரிய வியாபாரங்களிலேயே அடங்கி இருந்தோம்னு தாற்பயம். பகவானுடைய வைபவத்தை அறியாமல் இருந்தோம். விழித்து கொண்டிருக்கிற போது தான் எல்லாத்தையும் பார்க்கலாம், கிரகிக்கலாம். தூங்கிட்டு இருக்கிற போது ஒன்றும் தெரியாது. நாம் இத்தனை காலமும் தெரிந்து கொள்ளாதது எதுன்னா எம்பெருமானுடைய வைபவம். அதனால் இத்தனை காலமும் எம்பெருமான் விஷயத்தில் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியாது. உண்டிய உடைய உகந்தோடும் இம்மண்டலம்னு எங்கே ஆகாரம் கிடைக்கிறது, எங்கே வஸ்திரம் கிடைக்கிறதுன்னு விழித்து கொண்டு ஓடிட்டு இருந்தோம். ஆனால் அது விழிப்பில்லை. விழிப்பு எதுன்னு கேட்டால் எம்பெருமானை அறிவது தான் விழிப்பு. அந்த விழிப்பு இதுவரையில் இல்லாததுனால தூங்கி கிடந்தோம். அந்த தூக்கம் இருக்கு. அந்த தூக்கத்திலிருந்து முதல்ல விழித்து கொள்ளக்கூடியவர்கள் உத்தமர்கள். அப்படின்னா எப்போ அர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த அதிலேருந்து விலகி வந்து பகவானை அனுபவிக்கணும்னு வரக்கூடியவர்கள் உத்தமர்கள். இந்த கோழி அதை நமக்கு தெரியப்படுத்துறது தான். தான் முதல் விழித்து கொண்டு மற்றவர்களையும் எழுப்புறது. வந்து எங்கும் கோழி அழைத்தன அப்படின்னு சொன்னார். அதோட கோழிக்கிட்ட இன்னொன்று என்னென்னா, எந்த சமயத்தில் வேண்டியிருந்தாலும் தன்னுடைய பத்னியோடு அது சேரும். அந்த மாதிரி அதுவும் அப்படின்னா அந்த சமயம் துவரையோட எம்பெருமான சேரணுங்கிற துவரை ஆச்சாரியர்களுக்கு ஞானிகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பந்துவி சக போஜனம், பந்துக்களோடு சேர்ந்து சாப்பிட்றதுன்னு. பந்துக்கள் தான் ஒன்றே சாப்பிடாது, எல்லாரையும் கூப்பிடுறது. எல்லா தன் குட்டிகள் அத்தனையும் எடுத்துட்டு கோழி ஆகாரம் சாப்பிட்றது. அந்த மாதிரி இஷ்டமித்திர பந்துக்களோடு பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத கோழி நமக்கு காட்டி கொடுக்கிறது. இதான பிறகு குயில் இனங்கள் எல்லா இடத்துலையும் சப்தம் பண்ணிட்டு இருக்குன்னு அதையும் சொல்கிறாள். குயில் இனங்கள் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக வாசந்திகா அந்த கொடி இருக்கே, குறுக்கத்திப்பூ கொடி, அந்த இடத்துல இதுகளெல்லாம் குயில்களெல்லாம் சப்தம் பண்ணிட்டு இருக்கு. அதையும் அடையாளமாக சொல்கிறாள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின, பல ஆவர்த்தி குயில் கூட்டங்கள் எல்லாம் சப்தம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டாள் பாசுரத்திலேயே குயில் பத்துன்னு ஒரு தசகம் உண்டு. 5வது தசகத்தில் குயிலை பார்த்து மண்ணு பெரும் புகழ் மாதவன் அப்படின்னு ஆரம்பித்து இந்த கண்ணனை இடத்துல வர சொல்லு அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணுறாள். இப்படி பிரார்த்தனை பண்ணுற போது ஒரு வார்த்தை அதிகமாக சொல்கிறாள். இன்று நாராயணனை வரக்கூவாயேல் இங்குத்தை நின்றும் துறப்பன் அப்படின்னு. மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வெள்ளிபுத்தூர் உறைவானந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுக்கையல் கண்ணினை துஞ்சாய் என் அடிசிலொடு பாலமுதூக்கி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் உயிலே உலகளந்தான் வரக்கூவாய். பெரிய இன்சென்டிவ் உனக்கு கொடுக்குறேன். இன்னும் அடிசிலோடு பாலமுதூட்டி அக்காரமடிசில் பால் இதையெல்லாம் உனக்கு சாப்பாடாக கொடுக்குறேன். இதெல்லாம் கொடுத்து வளர்த்திருக்கக்கூடிய என்னுடைய கிளி இருக்குது. இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளி, பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களையே சாப்பிடக்கூடிய கிளி இருக்குது என்னிடத்தில். அந்த கிளியை உன்னோட தோழமை கொள்ளுவேன், உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வைக்கிறேன். நீர் இங்கே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அது ஒரு இன்சென்டிவ் உனக்கு. நீ கண்ணனை வர சொல்லு அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்காள். ஒருவேளை நீ வர சொல்லலைன்னா நான் இங்கேருந்து ஒன்று இந்த தோட்டத்தை விட்டு விரட்டிடுவேன்னெல்லாம் சொல்லியிருக்கேன். உள்ளே இருந்தவள் சொன்னால், அந்த குயில் இருக்கே, அந்த குயில் பொழுது விடிஞ்சதுக்காக சப்தம் பண்ணல, உங்களிடத்துல பயம் எங்கே விரட்டிடுவீங்களோ அப்படிங்கிறதுக்காக உனக்காக கூப்பிடுறது, அவ்வளோதான், வேறு எந்த காரணமும் இல்லைன்னு உள்ளே இருந்தவள் சொன்னான். அதற்கு ஆண்டாள் சொல்கிறாள், பல்கால் குயில் இனங்கள் அநேகம் ஆவர்த்தி கூப்பிட்டுருக்கு. அநேகம் இனங்கள் கூட்டம் கூட்டமாக அந்த குயில்கள் சப்தம் பண்ணிட்டு என்னுடைய தோட்டத்தில் இருந்தது 1ஓ 2ஓ குயில். அது வேணால் எனக்கு பயப்பட்டு கூப்பிடுறதுன்னு சொல்லலாம். ஆனால் குயில் இனங்களே கூப்பிடுறதுனால பொழுது விடிஞ்சிருக்குன்னு சொன்னேன். வந்து எங்கும் கோழி அழைத்தன அப்படின்னு. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் அப்படின்னாள். பந்தார் விரலி பந்து வச்சு விளையாடக்கூடிய மிருதுவான கரங்கள் உடையவளைன்னு சம்போதனை பண்ணுறாள். அவளுடைய விரல்கள் அதி கோமலமான விரல்கள். உத்தம ஸ்ரீகளை பற்றி வர்ணனம் பண்ணுற போது அந்த கோமலத்தை ரொம்ப ஆச்சரியமாக வர்ணனம் பண்ணுறாள். கவிகளுக்கு தான் அந்த சாமர்த்தியம். அவர்கள் எவ்வளவு மென்மை பொருந்தியவர் அப்படின்னு சொல்கிற போது, ஒரு பந்தை வச்சு சீத்தை விளையாடிட்டு இருந்தான். அந்த பந்து கையிலேருந்து அப்படியே அதை போட்டது ஏன்னா, அதை அடித்தது ஏன்னா அந்த பந்து கீழே வரும், கீழே விழும். கீழே விழுந்ததுக்கப்புறமா அப்படியே உடம்பை எடுத்து மேலே போகும். மேலே போன போது கண்களால் சீதாதேவி பார்த்தாள். இந்த மூணு இடங்களில் அந்த பந்துகளை பார்த்து கவி என்ன சொல்கிறான், இந்த
கையில் செவந்திருக்கு தாயாருடைய கரங்கள். செவந்திருக்கக்கூடிய அந்த கைகளால் பந்தை அடித்த போது இந்த கைகளுடைய செவப்பு இருக்கே அதனுடைய ரிஃப்ளெக்ஷனால் அந்த பந்து செவப்பாக தெரிஞ்சது. ஏகோபி திரையைவ பாதி கந்து போயும் காந்தாயாக கரதலராக ரக்த ரக்தா பூயஸ்த சரண நகாம்சு கௌர கௌரா கஸ்தன் நயன மரீச்சி நீலி நீலா அப்படின்னு கை செவந்திருக்கக்கூடியது. அந்த செவந்திருக்கக்கூடிய கைகளால் அடித்த போது செவப்பாக தெரிஞ்சதான் அந்த பந்து. கீழே வந்த போது திருவடியில் நகங்கள் இருக்கு, அந்த நகங்கள் வெளுப்பாக இருக்கும், சுந்தரமான நகங்கள். இந்த நகங்களுடைய காந்தி பட்ட உடனே அதே பந்து செவப்பாக தெரிஞ்ச பந்து வெளுப்பாக தெரிஞ்சதான் இங்கே. கீழே வந்த போது வெளுப்பு, மேலே செவப்பு, கீழே வந்த உடனே வெளுப்பு. புடம் போட்டு மேலே போச்சு. மேலே போன போது கண்களால் பார்த்தாலாம் பிராட்டி. அந்த பந்தை மேல் போன பந்தை பார்த்த உடனே அவருடைய கருவிழிகள் இருக்கு, அந்த விழிகள் நீலவர்ணத்தோட கூடியிருக்கு. அதனால் என்னாச்சுன்னா அந்த பந்தை நீலவர்ணத்தோட காட்சி அளித்தார். ஒரே பந்து. ஏகோபி திரையைவ பாதி கந்து கோயும் காந்தாயாக கரதலராக ரக்த ரக்தகா பூயஸ்த சரண நகாம்சு கௌர கௌரா கஸ்தன் நயன மரீச்சி நீலி நீலா அப்படின்னு அனுபவிக்கிறோம். கவிகளுக்கு இருக்கக்கூடிய லைசன்ஸ் ஆச்சரியமானது. அந்த மென்மை அப்பேற்பட்டலாம், அவ்வளவு மிருதுவானது பிராட்டியினுடைய கரங்கள். பந்தார் விரலில் பந்து வச்சு விளையாடக்கூடிய விரல். தாயாருடைய பெருமையை சொல்கிற போது பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். தாயாருடைய திருவடிகளுக்கு மருதாணி துடைக்கலாம் அப்படின்னு சக்கிகள் நினைப்பார்கள். இந்த திருவடி நன்னா இருக்குது, ரொம்ப திவ்யமாக இருக்குது, அது மருதாணி துடைச்சா இன்னும் நன்னா இருக்கும், மருதாணி துடைக்கலாம்னு பேசின்னு இருப்பாங்க. சகிகள் அந்த மாதிரி பேசின உடனே திருவடி பார்த்தா சவந்து போயிருக்கும். மருதாணி எடுத்து அரைச்சி அது உடைச்சி அதெல்லாம் ஆனதுக்கப்புறமா சவக்கிறதுன்னா ஒத்துக்கொள்ளலாம். மருதாணின்னு சொன்னாலே சவந்து போயிடுமா அப்படின்னு அந்த பேர் சொன்ன உடனே சவந்து போயிடுமான்னு கேட்டால் அவ்வளவு கோமலமும் அதனால் பேர் சொன்னாலே சவக்கும் அப்படின்னு எடுத்து அனுபவிக்கிறாள். இதை திருப்பூர்ந்தாண்டவன் சாதிக்கிறது உண்டோ. எக்ஸாஜரேஷன் அப்படின்னா அதற்கும் ஒரு அளவு வேண்டாமா, உத்ரேட்சைக்கும் ஒரு அளவு வேண்டாமா. மருதாணி தொடச்சா செவக்கும்ங்கிறது ஒத்துக்கலாம், மருதாணின்னு பேர் சொன்னாலே செவந்து போயிடுமா அப்படின்னு சாதிச்சுட்டு அதுக்கு ஒரு சமாதானம் சாதிப்பார். பழைய காலத்தில் குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு கூட விளக்கெண்ணெய் போட்டதும், ஒரு நாள் விளக்கெண்ணெயில் ஸ்நானம், அடுத்த நாள் வயிற்றுக்கு விளக்கெண்ணெய், அப்படி ஆல்டர்னேட் டேஸ் அப்படி பண்ணுவாள். அப்போ தான் உடம்புல ஹீட் போன்றதெல்லாம் இருக்காது, எக்ஸஸ் ஹீட்டெல்லாம் இருக்காது, ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு இந்த மாதிரி பண்ணுவாள். அந்த விளக்கெண்ணெய் குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், அது குடிக்கிறது கஷ்டம், அந்த மாதிரி இருந்தது எல்லாம் இருந்து அது அப்படியே மேலும் மேலும் சின்ன குழந்தையாக இருக்கிற போது எதிர்ப்பெல்லாம் தெரியப்படுத்த முடியாது, பிடிச்சிட்டு ஊட்டிடுவாள். கொஞ்சம் வயசானதுக்கப்புறமா அந்த குழந்தைய அப்ரூவ் பண்ணால் தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாள், அது வாரத்தில் ஒரு நாளாவது கொடுக்கலாம். இப்போல்லாம் தினமும் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருந்தேன், இப்போ வாரத்துக்கு ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு நாளோ கொடுக்குறேன் அப்படின்னு ஏதோ காம்ப்ரமைஸுக்கு போய் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாள். ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு லீவ் இருந்ததுன்னா அன்றைக்கி கொடுத்தா சௌகரியம், ஏன்னா தொந்தரவு இருக்காது, வீட்டிலே இருப்பாள். அதனால் என்ன பண்ணுவான்னா வெள்ளிக்கிழமை ராத்திரியில் தாயார் தாப்பனார் 2 பேரும் பேசிப்பாளாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சௌகரியமாக இருக்குது, அன்றைக்கி குழந்தைகளுக்கு விளக்கெண்ணெய் ஊட்டலாம், விளக்கெண்ணெய் கொடுக்கலாம், விளக்கெண்ணெய் போட்டலாம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்லிவிட்டு குழந்தைகளுடைய முகத்தை பாருங்கோன்னு ஆண்டவன் சார் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போகிறா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற போது என்ன ஒரு மேற்கொண்டு என்ன இருக்குமோ அது இப்போவே இருக்கும், விளக்கெண்ணெய் குடித்த முகம் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. கொடுக்கல இன்னும் கொடுக்காமலேயே விளக்கெண்ணெய் குடித்த குழந்தைகளுக்கு முகத்தில் இருக்குமே, இது உத்பிரேக்ஷியான்னு கேட்பறாங்க. ரொம்ப அழகாக கேட்பேன். தாயாருக்கு திருவடி அதி கோமலமானதுனால அது தொடக்கணும்னு நினச்சாலே சிவந்து போயிடும்னா நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு சரி. ரொம்ப அழகு. இந்த விரல்கள் அவ்வளவு கோமலம். மலர்மகள் கை வருட மலர்போதில் சிவந்தனார் தேசிகன். எம்பெருமானுடைய திருவடிகள் இதை காட்டிலும் கோமலம். எம்பெருமானுடைய திருவடிகளை கூச்சப்பட்டு பூமாதேவியும் பெரிய பிராட்டியாரும் தடவி கொடுக்குறான்.
அமுத்தலை. அமுத்தினா எங்கே வலிக்குமோ என்ன தொந்தரவாகுமோ அப்படின்னு அமுத்தமும் இல்லை, ப்ரெஷரும் அப்ளை பண்ணல, சும்மா தடவி கொடுக்குறாளாம். மலர்மகள் கை வருட, இந்த கை தடவின போது மலர் போதில் சிவந்தன, தாமரை காட்டிலும் அதிசயமாக சிவந்து போயிடும். அவ்வளவு கோமலமானது கரங்கள், ஆண்டாள் தாயாருடைய கரங்கள். அந்த கரங்கள் பட்டாலே சிவந்து போயிடும் அப்படின்னா இந்த திருவடி இன்னெவ்வளவு எவ்வளவு கோமலமாக இருக்கும். இந்த அன்று உலகம் வளர்ந்தாய்க்கு சொல்கிறது இன்னும் நல்லா இருப்பேன்னா இந்த திருவடிகளுடைய மென்மையை உணர்ந்து அனுபவிக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம், எல்லாமே அழகு. அது சொல்கிறதுண்டோ பெரிய மனுஷாள் பொண்கள்னா வெறும் சௌக்கியத்தை மாத்திரம் பார்த்துருப்பா. வீட்டில் எந்த விதமான வேலையும் அவகிட்ட பண்ண வைக்க மாட்டா. தாயார் அவளையும் எல்லாத்தையும் பண்ணுவா, இல்லை வேலைக்காரியோ மற்றவாளோ யாரோ இருப்பா. இது மாதிரி பெரிய மனுஷா வீட்டு பசங்கள்னா அவளுக்கு இதெல்லாம் சிரமப்பட்டு பழக்கமே இருக்காது. ரொம்ப மிருதுவாக தான் வளர்ந்துருப்பா. பெரிய சீரெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பெரிய மனுஷா வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுதுன்னா அந்த மாட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்த பிறகு பந்தாறு வேலையாக இருப்பள் அப்படின்னு வராங்க. வெறும் 10 வச்சு விளையாடுவள். அந்த விரல் 10 தேய்க்க உதவாது, 10 தேய்க்கணும்னா அது உதவாது. வேடிக்கை திருப்பணும் சாரி பந்தாறு விரலி அப்படிங்கிற பதமே ரொம்ப அழகு. பந்தை வச்சு விளையாடுறதுக்கு யோக்கியமான வேலை. அதை தவிர வேறு ஏதாவது கஷ்டமான காரியம்னா அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு அவளுடைய மென்மை இடம் கொடுக்காது. அவ்வளோ மிருதுவான் அந்த வர்ணனம் பண்ணுற போதே ஒவ்வொரு பதத்தையும் எவ்வளவு ஆழமாக அதில் இருக்கக்கூடிய ஏத்தத்தை எவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறாண்டாள்னு பார்க்கலாம். பந்தார் விரலி அப்படிங்கிறாள். ஹரேஹே விஹரசி கிரீடா கந்துகை இவ ஜந்துபிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. தாயார் விளையாட்டு, அவனுக்கு இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றுறதுலாம் விளையாட்டு. இதுக்கு லீலா விபூத்தின்னே பேர், பரமபதத்துக்கு நித்திய விபூத்தின்னு பேர். இது விளையாட்டுக்காகவே இருக்கக்கூடியது. எம்பெருமானுக்கு 2 பத்னிகள், ஒருத்தி பேர் லீலை, இன்னொருத்தி பேர் தயை. இந்த 2 பேரும் கூட எம்பெருமானிடத்தில் அபாரமான பிரேமம் கொண்டவர்கள். எம்பெருமானும் இவர் 2 பேரையும் கூட சமமாக பார்க்கக்கூடியவன். தட்சிணநாயக்கன் அப்படின்னு சொல்லி, தட்சிணநாயக்கன் 2 பேரையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடியவன். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் ஈடுபாடு. இந்த லீலைக்கு ஜனங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி அவர்கள் வேதனைப்பட்டதேனா அதில் ஒரு சந்தோஷம். இந்த சம்சார மண்டலத்தில் கட்டி போட்டு கர்ம பாஷத்தால் கட்டி போட்டு அவர்கள் அந்த கர்மாவிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அவசரப்படுறார்களே. இங்கேயே இருந்ததேனா இங்கேயே கஷ்டப்பட்டு இருந்ததுன்னா அதை பார்த்து ரசிப்பலாம் லீலை. அதனால் எம்பெருமானை பார்த்து எல்லாரையும் கட்டி போடும், எல்லாரும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணிப்பாள். இந்த தயையை பேர்பட்டவன்னா மற்றவர்கள் கஷ்டப்பட்டதேனா அதை பொறுக்க முடியாது. ஐயோ பாவம் கஷ்டப்படுறாளே, இவர்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை அவர்களுக்கு தெரியப்படுத்தி எம்பெருமானும் கூட அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பந்தனத்தை விடுவிக்கணும் அப்படின்னு தயாதேவியை ஆசைப்படுறோம். தயாதேவி ஆசைப்படுறது இவர்களுடைய கஷ்டத்தை போக்குறதுல 2 பேருக்கும் விருத்தமான அபிப்பிராயம் இருக்குது. ஒருத்தியினுடைய அபிப்பிராயம் இன்னொருத்தியினுடைய அபிப்பிராயத்துக்கு சமமாக இல்லை, விருத்தமாக இருக்குது. ஆனால் எம்பெருமான் 2 பேரையும் ப்ளீஸ் பண்ணி ஆகணும். 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். 2 பேரும் இவனுடைய பத்னிகள், இவனுடைய மகிழ்ச்சிகள் 2 பேரும். அதனால் என்ன பண்ணுறான்னா எம்பெருமான் 2 பேருடைய இஷ்டார்த்தத்தையும் நடத்தி வைக்கிறதுக்காக யார் ஒருத்தர் தன்னுடைய திருவடி வேணும்னு கேட்காமல் இதுவே நன்னா இருக்குது, இதுலேயே சௌக்கியமாக இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு யார் எண்ணம் கொண்டவர்களோ அவர்களை எல்லாம் மேலும் 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 ஜனன மரண சக்கரத்திலேயே சுத்தும்படியாக பண்ணிட்டு இங்கே இருக்க செய்து லீலாதேவியை பார்த்து உனக்கு சௌகரியம், உனக்கு சந்தோஷம் தானே, பாரு இங்கேயே இருக்கான், இங்கேயே சுத்தின்னு இருக்கான், இங்கேயே இருக்கான், உனக்கு நிம்மதி தானே அப்படின்னு கேட்பாங்க. எப்போவாவது ஒரு சமயம் ஆச்சாரியானுகிரகத்தாலே இதெல்லாம் அல்பம் அஸ்திரம் வேண்டாம், எம்பெருமானுடைய திருவடிகள் தான் சாஸ்வதம் அப்படிங்கிறத உணர்ந்து எம்பெருமானுடைய திருவடிகளை ஒருத்தன் பற்றினான்னு வச்சுக்கணும். அந்த சமயத்தில் இதை ஷாக்காக கொண்டு எம்பெருமான் மேலே தூக்கிட்டோ, தயாதேவி உனக்கு திருப்தியா, அவன் கஷ்டப்பட்டு இருந்தான், நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுவான். இவர் 2 பேரையும் இந்த மாதிரி பெருமாள் 2 பேரையும் சந்தோஷப்படுத்துகிறான். இதுவும் நடக்கணும் அதுவும் நடக்கணும். ஏன்னா உபய விபூதி நாயக்கனவன். இந்த விபூதிக்கும் அவன் அதிபதி, அந்த விபூதிக்கும் அதிபதி, பரமபதத்துக்கும் அதிபதி, லீலா விபூதிக்கும் அதிபதி அவன். இந்த லீலா விபூதியில் ஒருத்தருமே இல்லைன்னா அவனுடைய சொத்து தான், யாருமே இல்லைன்னா என்னத்தை அவன் பெருமையாக சொல்லிக்க முடியும்.
ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கணும். நான் அவருக்கு சபார்டினேட்டாக 4 பேர் இருக்கணும். அவள் சார் பாஸ் அப்படின்னு, என்னுடைய பாஸ் அப்படின்னு அவள் ஒத்துண்டால் தான் இவர் பாஸை. யாருமே இல்லாமல் ஒன் மேன் ஷோன்னா அவரே பெருக்கணும், அவரே எல்லாம் பண்ணணும். ஆஃபீஸ் எல்லாம் தானே எல்லாம் பண்ணணும். அவனுக்கு சபார்டினேட்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு கௌரவம். அந்த மாதிரி இந்த லீலையில் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு ஜனங்கள் இருந்தால் தான் இந்த லீலா விபூதி வச்சுட்டு எம்பெருமான் நான் லீலா விபூதியை உடையவன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். அதற்காக இங்கே சில பேர் இருப்பா. எல்லாருக்கும் மோட்சம் அப்படிங்கிறது கொடுத்துட மாட்டான். ஏன்னா கேட்டுக்கொண்டால் மாத்திரம்தான் கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கிறதுனால அநேகம் பேருக்கு அதில் ஆசை இருக்காது. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையேன்னான் எம்பெருமான். ஆயிரக்கணக்கான மனுஷர்களில் ஆயிரக்கணக்கான ஜனங்களில் ஒருத்தந்தான் வேணும்னா பெருமாளை வேணும்னு ஆசைப்படுவான், பிரயத்தனப்படுவான். அந்த பிரயத்தனப்பட்டவர்களையும் யாரோ ஒருத்தந்தான் சித்தி அடைவான் அப்படின்னு சொன்னான் கீதையில். அந்த மாதிரி இருக்கிறதுனால மெஜாரிட்டி உண்டிய உடைய இது சாப்பிட்றது தூங்கிறது இதுதான் பிரதானம் அப்படின்னு 99% இருப்பாள். அதனால் லீலை அவர்களையெல்லாம் இங்கே இருக்க செய்து லீலைக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுறான். இந்த பிராட்டி எப்பேற்பட்டவள்னா தம் குழந்தைகள் அப்படின்னு இவர்களிடத்தில் பிரேமமும் உண்டோ. ஆனால் இவர்கள் கஷ்டப்படுறதை பார்த்து பொறுக்காமல் எம்பெருமானுடைய திருவடிகளை பத்து அப்படின்னு தெரியப்படுத்தி இவர்கள் கேட்டுக்கொண்ட போது எம்பெருமான் காப்பாற்றுறான். அப்படி அந்த எம்பெருமான ஒரு கையிலையும் இந்த பசங்களை ஒரு கையிலையும் வச்சு காப்பாற்றுறான். தாயாரானவள் குழந்தையும் ரட்சணம் பண்ணுறா, ஆத்துக்காரரையும் சந்தோஷப்படுத்துகிறா. அதில் நாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜந்துக்கள் நம்ம எல்லாம் ஒரு கையாலையும் அதற்கெல்லாம் அயனமாக இருக்கக்கூடிய எம்பெருமான ஒரு கையாலையும் பார்க்க. பந்தார் விரலி அப்படின்னு பந்து போன்ற விரல் பந்தை வச்சு விளையாடுற விரல் அப்படின்னா ஒரு விரலாலே நம்ம போன்றவர்களுடைய யோகக்ஷமம் பார்க்குறா, நமக்கு சொல்லி வைக்கிறா. அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பத்துங்கோ, அவனுடைய ஆக்கியம் உல்லங்கனம் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துடுது, இனிமேல் ஆக்கியம் உல்லங்கனம் பண்ணாதேங்கோ, அவனுக்கு ஹிதமாக நடந்துக்கோங்கோ அப்படின்னு நமக்கு சொல்லித்தரான். எம்பெருமானை பார்த்து அவன் வணங்குறான் பாரு, அவனை காப்பாற்றுன்னு சொல்கிறான். இப்படி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறான். நாரங்கள் ஒரு பக்கம், நாராயணன் ஒரு பக்கம், விபூதி ஒரு பக்கம், விபூதிமான் ஒரு பக்கம், சேஷன், நாமெல்லாம் சேஷபூத்தர்கள், சேஷன் ஒரு பக்கம், சேஷி. இவர் 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய காரியம் தாயாருடையது. போகஸ்தானம், போக்கியம், இதை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு தாயார் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்காள். அஸ்ய ஈசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு உபநிஷத்துகள் பேசுது. அந்த மாதிரி புருஷகாரத்துவமாக இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் இவளிடத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. எம்பெருமானை பந்தாக வச்சு அவனுக்கு விளையாடக்கூடியவள்னா அவனுக்கு அதிசயத்தை உண்டு பண்ணக்கூடியவள், அவனுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியவள். சேத்தனர்களுக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணுறாள், பகவானுக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணுறாள். அப்பேற்பட்டவள் அப்படின்னு சொன்னாள். உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வளைகளெல்லாம் சப்திக்கும்படியாக நீ வந்து கதவை திறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாள். வந்தார்களே உன் மைத்துனன் பேர் பாட உன்னுடைய பர்த்தாவான சர்வேஸ்வரனுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ண வந்திருக்கோம். நாம் நம்மை பெருமான இடத்துல நீ சேர்த்து வைக்கணும், சந்தோஷமாக சேர்த்து வைக்கணும். எப்படி இவனிடம் நீ அப்படின்னு கேட்டால் கையில் இருக்கக்கூடிய வளைகள் எல்லாம் ஒலிக்கும்படியாக வரும். செந்தாமரைக்கை, செவந்திருக்கக்கூடிய தாமரைக்கை, அதில் ஷீரார் வளை, சிரேஷ்டமான நல்ல ஒலியோடு கூடிய வளைகள். அந்த வளைகளெல்லாம் சப்திக்கும்படியாக வந்து நீ கதவை திறக்கணும். கதவை திறக்கிற போது மகிழ்ந்து திறக்கணும், சந்தோஷமாக திறக்கணும். இத்தனை பேருக்கும் கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேங்கிற பூரிப்போடு நீ வரணும். 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடிய மொத்த பேருக்கும் புருஷகார பூத்தை நப்பின்ன பிராட்டி. இத்தனை பேரும் எம்பெருமானை அனுபவிக்கணும்னா நப்பின்ன பிராட்டி ஒத்தாசை இருந்தால் மாத்திரம்தான் இத்தனை பேருக்கு அவகாசம் கிடைக்கிறதுன்னு பூரிப்போட வந்து தரா அப்படிங்கிறார். ஒரு பெண்ணுடைய துக்கத்தை போக்கினவர் ஹனுமார். ஹனுமார் கரைக்கு போய் சீதைக்கு எம்பெருமானுடைய விற்த்தாந்தங்களை சொல்லி சீதையினுடைய எம்பெருமானுடைய முத்திரிக்கையை சீதை கொடுத்து சீதையினுடைய சூடாமணியை எம்பெருமான் சமர்ப்பணம் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகம் சீதைக்கு உண்டாகும்படியாக பண்ணினார். ஒரு பெண்ணுடைய துக்கத்தை போக்கினான் ஹனுமான் அப்படிங்கிறத பார்த்து சர்வேஸ்வரன் அது குரங்குன்னு பார்க்காமல் வாரி கட்டி கொண்டான். குரங்கை வாரி கட்டி கொண்டான் எம்பெருமான். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, என்னுடைய சர்வஸ்வத்தையும் உனக்கு தானமாக கொடுத்தாலும் நீ பண்ணின உபகாரத்துக்கு இது ஈடாகாது.
பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோன்னு ஆச்சாரியர்கள் பண்ணின உபகாரத்துக்கு பரமபதத்தையே கொடுத்தாலும் கூட அது ஈடாகாது அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி நம்ம இவரை ஹனுமாரை வாரி கட்டி கொண்டார். ஒரு பெண்ணுடைய துக்கத்தை போக்கினவருக்கே இத்தனை பெரிய மரியாதை கிடைக்கிறதுனா 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இவள் கட்டக்கை அத்தனை பேரையும் சேர்த்து வைக்கிறார். இவளிடத்துல எப்படியெல்லாம் எம்பெருமான் ஈடுபட்டிருப்பான். எம்பெருமானுக்கு இந்த மாதிரி மகிழ்ச்சி உண்டாகிறதே நினைச்சதே, ஆனால் இவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு நீ வந்து கதவை திறக்கணும், மகிழ்ந்து கதவை திறக்கணும்னா, வளை ஒலிப்ப கதவு திறக்கணும்னா. பகவத் ராமானுஜர் எப்போதுமே திருப்பாவியை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே பிக்ஷை கேள்வர். மதுக்கரத்துக்கு எழுந்தருளும் போது திருப்பாவை அனுசந்தானம் எப்போதும் அதையே அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளவு போக்கியமான கிரந்தம் இந்த திருப்பாவை. சமஸ்த சாஸ்திரங்களையும் பரிபூர்ணமாக அறிந்த ராமானுஜர் எப்போதும் இதையே அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தார்னா மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இது வசந்ததுன்னு தெரியறதோ இல்லையோ. சொல்லார் தமிழர் 3 ஸ்ருதிகள் 4 எல்லையில்லார நெறி யாவும் தெரிந்தவன் அப்படின்னு அமுதனார் சாதிக்கிறார். இயல் இசை நாடகம் 3 வகையாக இருக்கக்கூடிய தமிழ் சாஸ்திரங்கள். சொல்லார் தமிழர் 3 ஸ்ருதிகள் 4 வேதங்கள் இருக்கு. யஜுஸ் சாமம் அதர்வணம் 4 வேதங்கள். அதெல்லாமல் கணக்கே இல்லாத தர்மசாஸ்திரங்கள், எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன். அத்தனையும் பூர்ணமாக பகவத் ராமானுஜருக்கு பரிச்சயம். அத்தனையிலையும் பரிபூர்ணமான மாஸ்டரி. ஜெயதி சகல வித்யா வாகினி அப்படின்னார் தேசிகன். சமஸ்த சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் உகமஸ்தானம் மலையில் அங்கேருந்து கிளம்பி வருதோ இல்லையா நதிகளெல்லாம், அதெல்லாம் எங்கேருந்து பிறக்கிறதோ அந்த இடத்துக்கு உகமஸ்தலம்னு சொல்லலாம். சகல வித்யா வாகினி ஜென்மசைலா, எல்லா வித்தியைகளும் பெருகி வரக்கூடிய ஜென்மசைலம் பகவத் ராமானுஜர் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டார். அத்தனை பெருமைகள் வாழ்ந்த அந்த ராமானுஜர் எப்போதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தது திருப்பாவை தான். அப்போ இந்த திருப்பாவை சாஸ்திரத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு எல்லாரும் ஊகம் பண்ணி பார்க்கலாம். பெரிய திருமலை நம்பின்னு அவருடைய மாமா, ராமானுஜருக்கு தாய் மாமா, அவர் வீட்டுக்கு பிக்ஷைக்காக எழுந்தபடி இருக்கார். அவருடைய குமார்த்தி துளசின்னு அவள் பேர், அத்துழாய் அப்படின்னு சொல்லுவோம், துளசின்னு. இவர் அங்கே வந்து பிக்ஷைக்காக எழுந்தருளினார். உள்ளிருந்து அத்துழாய் வந்து கையில் வளைகளெல்லாம் தரிச்சுட்டு இருந்தார். சப்தமாகும்படியாக வந்து கதவை திறந்தார். கதவை திறந்த உடனே பகவத் ராமானுஜர் அவளை பார்த்த உடனே மூர்ச்சை போனார். மூர்ச்சை போன போது உள்ளே போய் சொல்லலாம், அப்பாவுக்கு சொல்லலாம், இப்படி நான் ஜீயருக்கு பிக்ஷை சாதிக்கிறதுக்கு போனேன், அவர் மயங்கி மூர்ச்சை போனார் அப்படின்னு சொல்லலாம்னு உள்ளே போனார். அதற்குள்ளாக இந்த அத்துழாயுடைய கூட பிறந்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு பெரிய திருமண நம்பியினுடைய குமாரர். இந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் இவர் சடனாக இவர் மூச்சை போன போது வந்து சைத்தியோபச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்தார், சைத்தியோபச்சாரம் நடந்துட்டுருக்கு. தகப்பனார் அங்கேருந்து உள்ளேருந்து வந்த பிறகு குமாரரை பார்த்து என்னன்னு கேட்டபோது குமாரர் சாதிச்சாராம், உந்துமதகளித்தன் அனுபவம் போல் இருக்கு அப்படின்னா. உந்துமதகளித்தன் பாசுரத்தில் ஆயாருடைய வளைகளெல்லாம் சப்தம் பண்ணிட்டு வந்து திறக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அதை அனுசந்தானம் பண்ணிட்டே இவர் வந்திருப்பார். துளசி வளைகளெல்லாம் சப்தமாகும்படியாக கதவை திறந்த போது சாட்சாத் நப்பின்ன பிராட்டியே வந்துட்டாள் அப்படின்னு நினச்சி மூர்ச்சை போனார் ஆழ்வார் ராமானுஜர் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கலாம்னு ஊகம் பண்ணி சொன்னாராம் திருக்குறுகை பிரான் பிள்ளான். பெரிய திருமலை நம்பிகள் ஒக்கும் அப்படின்னார். நியாயம்தான், அவர் அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடியவர் தான். இந்த பாசுரங்கள் அப்படியே மயங்கி போய் அப்படியே லயித்து போய் அனுபவிக்கக்கூடியவராகையால ஒக்கும் அப்படின்னு சொன்னாராம் பெரிய திருமலை நம்பி. துளசிக்கு ஒன்றுமே தெரியலை. என்னப்பா அவர் என்னமோ சொல்கிறார், உந்துமதகளித்தன் அனுபவம் போல் இருக்குன்னு, தேவலம் ஒக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்னன்னு கேட்டான். அப்போ சொன்னாராம், உந்துமதகளித்தன் பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்ன பிராட்டியினுடைய அனுகிரகத்தை வேண்டி இந்த மாதிரி பாடியிருக்காள். நீயும் கதவை திறக்கிற போது சப்தங்கள் எல்லாம் ஆகிட்டு கதவை திறந்ததுனால நப்பின்ன பிராட்டியே நேரம் வந்துட்டாள்னு நினச்சி மூர்ச்சை போயிருக்காருன்னு சொன்னான். ராமானுஜர் உகந்த பாசுரம் அப்படின்னு இந்த பாசுரத்தை கொண்டாடுறது உண்டு. பாராயணம் பண்ணுற போது இந்த பாசுரத்தை 2 தடவை அனுசந்தானம் பண்ணலாம். இந்த பாசுரத்தில் கண்ணன் அவனை யானை போன்றவும் யானையாகவும்
யானையை உடையவன் நஞ்சகோபாலன் அப்படின்னு கொண்டாடினார். ஆச்சாரியர்களுக்கு அதீனமானவன் எம்பெருமான், யானை போன்றவன் கண்ணன், அந்த யானையை உடையவன் யானை பாகன் இருக்கான, அந்த பாகன் சொன்னபடி எல்லாம் யானை கேட்கும். வேற யாருக்கும் அது அடங்காது. இந்த யானைக்கு விசேஷமான சக்தி எல்லாம் உண்டு. ஆனால் பாகன் என்ன நியமிச்சதேனா அந்த பாகனுக்கு தன்னை அதீனமாக்கி கொண்டிருக்கும். யானையை கட்டணும்னா சுலபத்தில் கட்ட முடியாது, பெரிய சங்கிலி எல்லாம் வேணும். அந்த சங்கிலி நல்ல வெயிட் இருக்கும். அந்த சங்கிலியை நம்மளால் எடுத்துட்டு வந்து கட்டுறதுக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. பாகன் என்ன சொல்லுவான், அந்த சங்கிலியை கொண்டு வான்னு சொல்லுவான். யானையே போய் கொண்டு வரும். கொண்டு வந்த பிறகு கட்டுப்படு அப்படின்னு சொல்லுவான். கட்டுப்படும். அந்த யானை இருக்க, அந்த யானை போன்றவன் கண்ணன். யானையை உடையவர்கள், அந்த யானையை தன்னுடைய சொத்தாகவும் தன்னுடைய வஸ்துவாக உடையவர்கள் ஆச்சாரியர்கள்னு அனுபவிக்கிறார். தொடர் செங்கிலிகை செலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மதப்புனல் சோர வாரணம் பையனின்னு ஊறுவது போல் உடன்கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி கரை கரங்க தடன் தாழினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ அப்படிங்கிற பெரியாழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமான் யானையைப் போல தளர்நடை நடந்து வராங்க. பகவானை யானைக்கு சமமாக கொண்டாடி இருக்கார். பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என் ஆனாய் என்னலல்லால் என்னறிவன் ஏழையேன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்னும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக் களத்தானாய் முதல் ஆனாயே அப்படின்னு திருமங்கேழ்வார் பாட்டு. ஆனாய் அப்படின்னு சர்வேஸ்வரனை எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஒரு திருப்தி இல்லை. யானையை போன்ற சுபாவம் உடையவனாச்சே எம்பெருமான் அப்படின்னு அவனை பொன் ஆனாய் புகழானாய் இப்படி ஒவ்வொன்றையும் ஆனாய் அப்படின்னு சேர்த்தே பாசுரம் பாடுறார். ஆச்சரியமாக பாடுறார். எத்தனை அனுபவித்தாலும் திருப்தியே இல்லை. அந்த மாதிரி யானைக்கும் அந்த சுபாவம் உண்டு. அந்த யானையை நாளெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், கொஞ்சம் கூட அலுப்பே வராது. அது ஆடுறதும் மற்றது எவ்வளோ பவ்யமாக இருக்கும். அதே மாதிரி எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எத்தனை அனுபவித்தாலும் கூட திருப்தியே வராது, கொஞ்சம் கூட திருப்தி வராது. எம்பெருமானை பார்த்தது யானை திருப்தி வராத அமிர்தமே அப்படின்னு ஆழ்வார் சம்போதனம் பண்ணினார். ஆரா அமுதமே ஆரா அமுதே அப்படின்னு சம்போதனம் பண்ணினார். யானையை போன்றவன் எம்பெருமான். இந்த யானை இருக்க, அந்த யானை பாகனுடைய அனுமதி இல்லாமல் யார் வந்தாலும் கிட்ட சேர்க்காது. பாகன் அனுமதி கொடுத்தா மாத்திரம்தான் அவர் மேலே வேணாலும் உட்கார வச்சுப்போம். ஆனால் அனுமதி இல்லாமல் வந்ததுன்னா யாரையும் கிட்ட சேர்க்காது. அதே மாதிரி எம்பெருமானும் கூட தத்தேரங்கி நிஜமபி பரம் தேசிக் ஆதேசகாங்ஷி அப்படின்னார். தேசிக் ஆச்சாரியர்களுடைய ஆதேசத்தை எதிர்பார்க்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி 16வது பாசுரத்தில் அனுசந்தானம் பண்ணினோம். திருக்கச்சி நம்பிகள் விற்த்தாந்தமும் சோமயாஜி ஆண்டான் அவள் 2 பேர் இருந்ததும் கூட விற்த்தாந்தங்கள் அனுபவிக்கிற போது ஒரு பாடினதேனா இந்த பாட்டுக்கு ஆட்டம் சரியாயிடுது, வேண்டியிருந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும்னா ஆச்சாரியருடைய அனுகிரகம் வேணும், முதல்ல ராமானுஜர ஆசிரியம் என்று சொன்னார். இந்த மாதிரி எல்லாம் பெருமைகள் உண்டு. இப்போ பேச்சு வீச்சு அந்த வீசுறது பேசுறது சரியாயிடுதுன்னு சொன்னார். இது மாதிரி ஆச்சாரியருடைய அனுமதி இல்லைன்னா கிட்ட சேர்க்க மாட்டான் எம்பெருமான். யானைக்கு சமமானவன் கண்ணன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரியே இன்னும் பெருமைகள். இந்த மத்த கஜம் எம்பெருமான், அந்த மத்த கஜத்தை பிரேமமுள்ள யசோதை கட்டினாள், கட்டுப்பட்டான் அந்த எம்பெருமான். தொத்வாரணம் ஸ்வயம் அனுகிரக சிங்கலாபிகின்னு தேசிகன் சாதிக்கிறார். நீயாகவே சங்கிலியை கொண்டு வந்து என்னிடத்தில் கட்டுப்படணும் அப்படின்னு பிரார்த்தனை. பக்திங்கிற சிங்கலையை கொடுத்து என்னை அழைச்சிக்கோவும், பக்கத்தில் என்னை அழைச்சிக்கோன்னு தேசிகன் சாதிக்கிறார். மாத்தங்க மானுஷபிதான விசேஷ ஹேத்துன்னு தன்னை யானையை போல நினச்சின்ற தேசிகன் பாடுறார். யானைக்கும் மனுஷனுக்கும் அதிகமான வித்தியாசம் இல்லை. யானைக்கும் மதம் பிடிக்கும், மனுஷனுக்கும் மதம் பிடிக்கும். அதனால் யானையை காப்பாற்றுறதுன்னு நீ தீர்மானம் பண்ணியிருந்ததுன்னா என்னையும் காப்பாற்றலாம். ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் 2 பேருக்கும்னு வேடிக்கை சாதிக்கிறேன். எய்ப்பெண்ணை வந்து நெய்யும் போது அங்கேதான் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எதனால் வந்தீர்னு கேட்டால் யானைக்கு நீ அருள் செய்தமையா, யானைக்கு நீ அனுகிரகம் பண்ணினேன், அதனால் எனக்கும் அனுகிரகம் கிடைக்கும்னு வந்திருக்கேன் அப்படின்னார்.
பெரியாழ்வார் சாதிக்கிற போது இந்த மாதிரி சாதிக்கிறார். சர்வேஸ்வரன் யானையை போன்றவன். யானை மீது யாராவது ஒருத்தர் ஏறி உட்காரணும்னா யானையே காலை மடித்து கொண்டு இடம் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா அந்த ஹைட்டுக்கு நாம் நேரம் ஏற முடியாது. வாகனுடைய அனுமதி பெற்றிருந்தாலும் மேலே உட்காரணும்னா யானையே குனிந்தால்தான் முடியும். யானை குனிஞ்சு இடம் பண்ணி கொடுப்போம். அதனுடைய பாதங்கள் இருக்க அதை கொண்டே மேலே ஏறி உட்கார்ந்ததுன்னா மேலே உட்கார வச்சுப்போம். பகவான் தன்னை அடைவதற்கு தன் திருவடிகளையே உபாயமாக காட்டி கொடுக்குறான். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருவடி கீழே அமர்ந்ததே ஆனால் திருவடிகளில் ஆத்மரக்ஷாபாரத்தை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணினதே ஆனால் வாழலாம் அப்படின்னு காட்டி கொடுக்குறான் என்பதுதான். கீதையிலையும் அந்த வைபவத்தை மாமேகம் சரணம் பிரஜான்னு சொன்னான். அதை சதிருஷ சாரசினாக்கையைவ எவ் தர்ஷித்தோ சரணவ் அப்படின்னு தன் திருவடிகளையே காட்டினான். இதுதான் உபாயம். இந்த திருவடிகளை ஆசிரியம் பண்ணினால்தான் உஜ்ஜீவனம் அடையலாம் அப்படின்னு எம்பெருமான் காட்டி கொடுக்குறான். யானைக்கும் பகவானுக்கும் அநேக விதமான சாதிருஷ்யம். யானைக்கு ஒரே ஒரு கை, அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் ஒரே கை, கொடுக்கிற கை. கொடுக்கறது தான் தெரியும். தத்யாத்து ந பிரதிகிரண்யாத்து. பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியாது. இந்திரனுக்காக பலி சக்கரவர்த்தியின் இடத்துல யாச்சனம் பெற்றானே ஒழிய தனக்காக வேண்டியது ஒன்றுமே இருக்கல்ல. கொடுக்கத்தான் தெரியும் எம்பெருமானுக்கு. திருக்குடந்தாண்டவன் சாய்ப்பது உண்டு. நமக்கு வாங்கிறது வம்ச பாரம்பரியமாக வந்திருக்கு, கொடுக்கறது குலத்திலேயே கிடையாது. வாங்கிறது மாத்திரம்தான் தெரியும். முதலேருந்து என்ன பழக்கமோ அதுதான் கொடுக்கறது. வாங்கிறது தான் தெரியும், கொடுக்கறதுங்கிறது தெரியாது. கன்னடத்தில் சொல்லுவா தா ಅನ್ನೋದು தலதலாந்தரದಿಂದ ಬಂದಿದೆ. தாங்கிறது தலதலாந்தரமாக முதல்லேருந்து பரம்பரையாக வந்திருக்கு. தாத்தன் காலದಿಂದ ಬಂದಿದೆன்னு சொல்கிறது. தாத்தா இடத்துலேருந்து வந்திருக்கு. தாத்தன் காலದಿಂದ ಬಂದಿದೆ. கோ ಅನ್ನೋದು குலதல்லே இல்லை. பூ ஒன்று கொடோது கொடுக்கறதுங்கிறது குலத்திலேயே கிடையாது. உபன்யாசகர் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டாராம். ஒரு பெரிய வித்வான்கள்னா பெரிய கௌரவம், அவளுக்கு எல்லாரும் கௌரவம் காட்டணும், அவர்களுக்கெல்லாம் நிறைய அவளுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாராம். ரொம்ப சந்தோஷம் ஆகட்டும். அது ஒரு கேட்டார். கேட்ட பிறகு ஆகலாம், ரொம்ப சந்தோஷம், அடியின் குடிசைக்கு பொன்னடி சாத்தணும் அப்படின்லாம் கேட்டுட்டாராம். ஆஹா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆகா பேஷா வரலாமே, வந்தால் என்ன கொடுப்பீர் அப்படின்னாராம். ஓ அப்படியா, வந்தால் கொடுக்கணுமா, ரொம்ப சந்தோஷம், யார் வந்தாலும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம்மா யார் வந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னா. அப்போ அடியனே தேவள் திருமாளிகைக்கு வந்துடுறேன்னாராம். அப்போ அடியன் குடிசைக்கு வருதானா என்ன கொண்டு வருவீர்னாராம். மாத்துக்கு வந்தால் கொண்டு வரணும், பாத்துக்கு வந்தால் கொடுக்கணும். ரெண்டு பக்கத்துலேயும் ப்ளஸ்ங்கிறது தான் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியது. பெருமாள் எப்படின்னா அவனுக்கு கொடுக்கத்தான் தெரியும், பெற்றுக்கொள்றது தெரியாது. தத்யாத்து ந பிரதிகிரண்யாத்து. யானைக்கு ஒரே கை இருக்கிற, தும்பிக்கை ஒரே கை, அந்த ஒரு கை கொடுக்குற கை. அது ரொம்ப ஆச்சரியமாக செயல்படுத்திருப்பதாண்டா. யானையை போன்றவன் எம்பெருமான். அந்த யானை இருக்கே நல்ல உத்தமமான பலம் எல்லாம் இருந்தாலும் ஒரு அங்குஷத்துக்கு பயப்படும். அவன் கட்டி போடுறது அந்த அங்குஷத்துக்கு பயப்படும் யானை. அந்த மாதிரி எம்பெருமானும் கூட யசோதைக்கு பயப்பட்டு கட்டுப்பட்டான். யசோதையின் இடத்துல பயப்பட்ட மாதிரி நடித்தான். அர்த்தும் கும்பே வினீதகரஹா சுவாது வையங்க வீனம் திருஷ்வா தாமக்ராண சக்கலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாது ஈஷப்ரச்சரிதபதா நாபகச்சன் அதிஷ்டன்னு மித்யாகோபா சபதி நயனை மீலையன் விஸ்வகோப்தான்னர் சுவாம் தேசியம். முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழ் இளம் சிறு தாமரை கையும் எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழு கையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. குலசேகராழ்வார் ஆச்சரியமாக பாடுறார். அங்கே நடந்த விற்த்தாந்தத்தை வீடியோ கேமரா எடுத்து அப்படியே டைரெக்டாக லைவ் ரெக்கார்ட் பண்ண மாதிரி பாடுறார். ரொம்ப ஆச்சரியமான அனுபவங்கள். என்ன ஆழமாக கைவிட்டு தாரார் கடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ற போது அந்த தயிர் திவலைகள் எல்லாம் கையிலையும் ஒட்டுன்னு இருக்கு. சாப்பிட்ட போது வாயில எல்லாம் ஆயிருக்கு. வாயில் தயிர் திவலைகள் இருக்குது. செவந்து இருக்கக்கூடிய அகரம், இந்த செவந்து இருக்கக்கூடிய அகரத்தில் வெளுப்பாக இருக்கக்கூடிய தயிர் திவலைன்னா கான்ட்ராஸ்டில் நல்ல ஷைனாக இருக்குது. எப்படி வர்ணனம் பண்ணியிருக்காரு ஆழ்வார்னு பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள் எல்லாமே. அந்த சமயத்தில் கட்டுப்பட்டு அஞ்சி நோக்கும் பயப்பட்டு என்ன பண்ண போகிறாளோ, மேற்கொண்டு என்ன ஆகுமோன்னு பயப்பட்டு பார்த்தானோ. கடைசியில் அடிக்கவே வந்த போது கையை கூப்பினான்.
அடிக்காதேம்மான்னு கையை கூப்பினான் எம்பெருமான். வேதத்தாலையும் கட்ட முடியலை அவனை. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசான்னு இருக்கு. அப்பேற்பட்டவன் கட்டுப்பட்டான். யானை எப்படி தானாகவே கட்டுப்படுமோ அந்த மாதிரி எம்பெருமான் கூட. எம்பெருமானுக்கு அந்த மாதிரி ஒரு ஏத்தம் உண்டு. யானைக்கும் பகவானுக்கும் சாதிருஷ்யம் சொல்கிற போது அநேக விதமான சாதிருஷ்யம் எடுத்து சொல்கிறாள். யானை, இந்த யானை இருக்கே, அந்த யானைக்கு யாராவது ஏதாவது பதார்த்தங்கள் பணம் காசு போன்றதெல்லாம் கொடுத்தா அதை எடுத்துக்கொண்டு பாகனை கொடுக்கறது. அதே மாதிரி பகவானும் கூட தனக்குன்னு வந்த காணிக்கையெல்லாம் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறான், அர்ச்சக பரிச்சாரகர்களுக்கு விநியோகம் பண்ணுறான். திருமலையில் யார் போனாலும் 365 நாளும் எல்லா டயத்துலையும் பூர்ணமாக சாப்பாடு, அத்தனை பேருக்கும் சமிருத்தியாக சாப்பாடு கிடைக்கிறது. பெருமாளுடைய சொத்து அத்தனையும் நிறைய எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறான் என் பெருமாள். தனக்கு வந்ததை தனக்குன்னு வச்சுக்கொள்றதில்ல. யானையும் அதே மாதிரி தான். இந்த யானை எப்படி தனக்கு வந்ததை தன்னை சேர்ந்தவர்களுக்குன்னு கொடுக்கிறதோ அந்த மாதிரி எம்பெருமான். இன்னும் யானையை போல தன்னுடைய ஸ்திதி கதி சயனம் யாத்திரை எல்லாவற்றையும் பக்தர்களுக்கு அதீனமாக்கி கொண்டிருக்கான் எம்பெருமான். பக்தர்களுக்கு இன்னைக்கு பெருமாளை கருட வாகனத்தில் சேவிக்கணும்னு ஆசையானதேனா கருட வாகனத்துக்கு என்ன ஒரு பணம் கட்டணுமோ அந்த பணம் கட்டினதேனா பெருமாள் கருட வாகனத்தில் எழுதுவார். பக்தர்களுக்கு அதீனமாக தன்னை ஆக்கி கொண்டுறாங்க. தன்னுடைய நடை போன்றது இன்னைக்கு எனக்கு என்னமோ அது பிடிக்கல, வேற ஒரு வாகனம் வேணும் அப்படின்னோ, இன்னைக்கு இந்த வஸ்திரம் வாங்கினா நான் நாளைக்கு நான் வேற உடுத்திக்கிறேன் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. பக்தர்கள் எதை சமர்ப்பிக்கிறார்களோ, எந்த சமயத்தில் சமர்ப்பித்தாலும் அதை அப்போதே ஏற்றுக்கொள்ளும். தன்னை பக்தர்களுக்கு அதீனமாக்கி கொடுத்துருக்கான். ரொம்ப அழகாக திருக்குடந்தாண்டவன் சாதிப்பதுன்றோம். காலையில் 6 மணிக்கு அந்த டெம்பிள் ட்ரஸ்டி யார் இருக்காரோ அவருக்கு ஷஷ்டியப்த பூர்த்திக்காக முகூர்த்தம் அப்போ வச்சுருக்கா. அந்த சமயத்திலேயே கர்த்தாலேயே வச்சுருக்கா. அந்த சமயத்தில் கோயில் மரியாதை போன்றதெல்லாம் கொண்டு வரணும்னு அர்ச்சகருக்கு நியமனம் பண்ணிட்டார். அவர் ட்ரஸ்டி அவரே அவர் சொன்னபடி எல்லாம் கேட்டால் தான் இருக்க முடியும், கண்டினியூ ஆகும் அந்த இதில். இவருக்கு தினப்படி பெருமாளுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியே பழக்கம். தினப்படி நல்ல கல்யாண தளிகை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். அன்றைக்கி அங்கே போனது ஏன்னா அங்கே முழுக்க அதெல்லாம் முடிகிற மட்டும் அங்கேயே இருந்தாகணும். நிறைய காரியக்கிரமங்கள் இருக்குது. அதனால் திரும்பவும் வந்த பிறகு பெருமாள் கைங்கரியமெல்லாம் பண்ண முடியாது. அதனால் காலையில் முதல்லையே கிளம்பி போகும்போதே பண்ணி முடிச்சுடலான்னு 3 மணிக்கே எழுந்து எல்லாவற்றையும் சித்தப்படுத்தி 5:15 நிவேதனம் பண்ணிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கணும். அந்த மாதிரி போகணும்னு எல்லாம் பண்ணியிருக்காரு. சித்தமாக எல்லாம் இருக்கு. அந்த சமயம் பார்த்து 5:15 பெருமாளுக்கு கோஜாசனம் சமர்ப்பணம் பண்ணினதேன்னா திருக்குடந்தாண்டன் சாதிப்பார், என்ன சுவாமி பெட் காஃபி டயத்தில் லஞ்சா அப்படின்னு கேட்க மாட்டான், சமர்ப்பித்த உடனேயே ஏற்றுக்கொள்வான். இது பெட் காஃபி டைம், இது எந்த டயத்தில் எதை கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்லாம் கேட்க மாட்டான். அவ்வளவு சௌலபியம் அர்ச்சாமூர்த்திக்கு உண்டு. தன்னுடைய சயனம் கதி ஸ்திதி எல்லாவற்றையும் பக்தனுக்கு அதீனமாக்கி கொண்டிருக்கான். அர்ச்சியா சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீனா இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. ததிச்சயா மகாதேஜாக புந்தே வை பக்தவத்சலா ஸ்நானம் பானம் ததா யாத்ராம் குருதே வை ஜெகத்பதி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி யானை தன்னுடைய ஒவ்வொன்றையும் கூட பாகனுக்கு அதீனமாக்கியிருக்கு. இந்த யானை போன்றவன் எம்பெருமான். இந்த யானை இருக்கே அது நல்லா ஸ்நானம் பண்ணியிருந்தாலும் கூட அழுக்கெல்லாம் போக்கி கொண்டிருந்தாலும் தூசியை பார்த்ததுன்னா உடம்பு மேலே போட்டுக்கொள்றது. இது யானைக்கு சுவாவம். அதே பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஸ்வம் சம்ஸ்கிருத திராவிட வேத சூக்தைஹி பாந்தம் மதுக்தைஹி மலினீகரோதி ஸ்ரீரங்க கம்ரஹா கலபங்க ஏவ ஸ்நாத்வாபி தூளீரசிகம் நிஷேத்தா அப்படின்னு ரங்கராஜ ஸ்தலத்தில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். ரங்கராஜா, நீ ரங்கராஜன் அப்படிங்கிற யானையானது முதல்ல சம்ஸ்கிருத வேதம் தமிழ் வேதம் போன்ற சுத்தமான அந்த தீர்த்தங்களில் நன்னா அவகானம் பண்ணி ஒரு சின்ன அழுக்கம் இல்லாதபடி சுத்தமாக இருந்தது. அப்படி எல்லாம் பண்ணி நன்னா விளங்கக்கூடிய அந்த ரங்கராஜன் அப்படிங்கிற யானை
என்னுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரங்கராஜஸ்தவத்தில் நான் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் போன்றதை ஏற்றுக்கொண்டு அதுவும் எனக்கு போக்கியம்தான் ஆகட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டதை பட்டர் எப்படி சாதிக்கிறார்னா, என்னுடைய வார்த்தைகளோ மலினத்தோட கூடியது, அழுக்கோட கூடியது. இந்த அழுக்கோட கூடிய வார்த்தையையும் கூட தன் மேலே ஏறிட்டு கொண்டு தன் மேலே போட்டுக்கொள்கிறான் ரங்கநாதன். அதனால் மலினீகரோதி சம்ஸ்கிருத திராவிட வேதசூக்தைகி பாந்தம், அதுலேருந்து நல்லா அழுக்கெல்லாம் போகி நல்லபடியாக விளங்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய வார்த்தைகளை கொண்டு அழுக்கு பண்ணிக்கொள்கிறான். அப்பேற்பட்ட சமயத்தில் ரங்கநாதா அப்படியெல்லாம் பண்ணிக்கொள்ளாதே, அந்த மாதிரி அழுக்கெல்லாம் பண்ணிக்கொள்ளாதே, வெறும் அந்த வேத சூக்திகளோ திராவிட சூக்திகளோ அதோடு இரு, இந்த வார்த்தைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே அப்படின்னு யாராவது தடுக்க முடியுமான்னு கேட்டு, யாராவது தடுக்க முடியுமா? தூளி ரசிகம் ஸ்நாத்வாபி தூளி ரசிகம் நிஷேத்த, யார் தான் அதை தடுக்க முடியும்? அவனா பார்த்து ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நைச்சியான சிந்தானம் பண்ணுறார் பராசரப்பட்டர். இந்த மாதிரி யானையை போன்றவன் எம்பெருமான். யானைக்கு பர்வத்தங்களில் வாசம் பண்ணுறதே இஷ்டம். அந்த மாதிரியே எம்பெருமானும் பத்ரிகாசிரமம், திருவேங்கடமலை, திருமாலிருஞ்சோல மலை, இப்படி மலைகளிலேயே வாசம் பண்ண ஸ்வேதாத்ரி, கானனாத்ரி, வெங்கடாத்ரி, கரிகிரி, ஹஸ்திகிரி அப்படின்னு யானை மலை அப்படின்னே தானே அது சொல்கிறாள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவன் அந்த சர்வேஸ்வரன். இந்த மாதிரி யானையை போன்றவன் அப்படின்னு அனுபவித்தார். யானையை போன்றவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னும் சாபதேசத்தில் அனுபவிக்கிற போது ஆச்சாரியர்களை யானைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ராமானுஷ முனி வேழம் அப்படின்னு அமுதனார் சாதிக்கிறார். ராமானுஜரை வேழமாக சொல்கிறார். பூதத்தாழ்வார் ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். ராமானுஜர் சிஷ்யர்களுக்கு போதனம் பண்ணினார். மூலமந்திரம், துவயமந்திரம், சர்மஸ்லோகம் இதனுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் போதனம் பண்ணினார். காட்டில் சிஷ்யர்களோடு இருந்து அங்கேயே இதெல்லாம் காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதிச்சாருங்கிறத மனசில் வச்சுட்டு பூத யோகியானவர், பூதபுரீஸ்வரர் இந்த இவர் பூதத்தாழ்வாரானவர் மேற்கொண்டு ராமானுஜர் இந்த மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிறது அவர்களுக்கு திரிகால ஞானிகள் தெரியறது. அதை முதலியே ஒரு பாசுரத்தில் எடுத்து சாதிக்கிறார். யானை தன்னுடைய பத்னிக்கு பிரியமான இருகண் மூங்கில், 2 கண் இருக்கக்கூடிய மூங்கிலை கொடுத்து சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறார். பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகண் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான்கலந்த வண்ணன் வரை அப்படின்னு பாடினார். பெருகு மதவேழம், மதஜலத்தை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய யானையானது மாப்பிடிக்கு முன்னின்று தன்னுடைய பத்னியான தன்னுடைய தைத்தை தனக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அந்த பெண் யானை முன்னாடி நின்றுட்டு என்ன பண்ணுமா, இருகண் இளமூங்கில் வாங்கி, 2 கண் வந்திருக்கக்கூடிய மூங்கில். இந்த மூங்கில், அந்த இளசாக இருக்கக்கூடிய மூங்கில்னா யானைக்கு ரொம்ப பிடிக்குமா. அது அதுலேயும் வலிஞ்சு போயிருந்ததுன்னா கஷ்டம், அது சாப்பிட்றது கஷ்டம். அதனால் இளமூங்கில் மாத்திரம் எடுத்துக்கொண்டும் 2 கண் மாத்திரம் வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கில், அது இன்னும் ரொம்பவே இளமையாக இருக்கும். அதை எடுத்து பக்கத்திலேயே புஷ்பங்கள் நிறைஞ்சிருக்கு, அந்த புஷ்பங்களில் தேன் இருக்குது, அந்த தேனில் துவைச்சி கொடுக்கறது. பிளாச்சொலையை தேனோடு சேர்த்து துவைச்சி கொடுத்ததுன்னா இன்னும் போக்கியமாக இருக்குமோ இல்லையோ. முதலியே அது ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதுக்கு ரொம்ப பிரியமானது. தேனும் துளைத்து கொடுக்கறதான். இந்த மாதிரி எல்லாம் உண்டு. யானை அந்த மாதிரி தன்னுடைய பத்னியினிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமத்தாலே இந்த மாதிரி பண்ணுறதுன்னெல்லாம் சொல்லியிருக்கு. திருமங்கையாழ்வார் கூட ரொம்ப அழகாக இந்த மாதிரி விற்த்தாந்தத்தை எடுத்து சாதிக்கிறார். கரைசை மாக்கடல் கிடந்தவன் கனைகடல் அமரர்கள் தொழுதேத்த இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். சொல்லும்போது வரைசை மாக்களிரு இளவெதிர் வளர்முளை அலைமிகு தேன் தோய்த்து பிரசவாரி தன் இளம்பிடிக்கு அருள் செய்யும் பிரிதி சென்று அடை நெஞ்சேன். பிரீத்தி க்ஷேத்திரம்னு திருப்பிரிதி, அந்த பத்ரிகாசிரமத்துக்கு போகிற வழி அந்த இடத்துல சமர்த்தியாக அங்கே இது இருக்கான், இளமூங்கில் இருக்கான். அந்த இளமூங்கில் எடுத்துக்கொண்டு அது தேனோட கலந்து கொடுக்கறதான். வரைசை மாக்களிரு வளர்முளை, இந்த முளை வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னா எவ்வளவு இளமை பொருந்தியது, எவ்வளவு இளசாக இருக்குங்கிறது சொல்கிறார். இளவெதிர் அந்த இளவெதிர் வளர்முளை ஒவ்வொன்றும் அழகு. அவர் பதங்களே ரொம்ப ஆச்சரியம். திருமங்கையாழ்வாருடைய பதங்கள்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கேட்கறதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த பாவங்கள் ரொம்பவே போக்கியமாக இருக்கும்.
இளவெதிர் வளர்முளை அலைமிகு தேன் தோய்த்து. இந்த அலைமிகுன்னா சும்மா மேலே தடவினது இல்லை, சும்மா இப்படி தடவினா இல்லை, பூர்ணமாக அதில் அழுத்தி அது அமிழ்ந்திருக்கு தேன்லையே அமிழ்த்தி அதை தன்னுடைய பத்னிக்கு கொடுக்கறதான். இத்தனை போக்கியமானதை தான் சாப்பிடணும்னு ஆசைப்படலை, தனக்கு சேர்ந்தவர்களுக்கு கொடுத்தா அதில் மகிழ்ச்சி சந்தோஷம். நம்ம சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்லது பண்ணினது ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாகும். எப்போதுமே அது உண்டு. பெரிய ததியாராதனம் போன்றதெல்லாம் நடக்கிற போது வந்திருக்கக்கூடிய இஷ்டமித்திர பந்துக்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப எல்லாம் கொடுத்துட்டதேனா அப்புறமா இவெல்லாம் சொல்லுவார், நாழியாச்சே நீங்கள் உட்காருங்க. இல்லை சுவாமி, எனக்கு வயிறு ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியறது, இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். மற்றவா இவள் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் சாப்பிட்டு ஆனந்தப்பட்ட இவாளுக்கு சந்தோஷம் இருக்கும். அது உண்டு, எல்லாருக்கும் உண்டு. தாயாருக்கு குழந்தைகள் சௌக்கியமாக இருந்துருச்சுன்னா, குழந்தைகள் சாப்பாடாக எடுத்துன்னா அதில் திருப்தி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குமே. இந்த யானையானது தான் சாப்பிடலையாம், அலைமிகு தேன் தோய்த்து பிரசவாரி தன் இளம் பிடிக்கு அருள் செய்யுங்க. தன் பொம்மநாட்டிக்கு தன்னுடைய பத்திரிக்கு கொடுக்கறதான். என்ன அனுபவிச்சிருக்கார் திருமங்கி ஆழ்வார்னு பார்க்கணும். திருமங்கி ஆழ்வார் இந்த ஊருக்கு போனதேனா பெருமாளை பார்க்கறது மாத்திரம் உத்தேசம் இல்லை, மொத்தத்தையும் பூர்ணமாக கிரகித்து கொண்டு அத்தனையும் காவியகத்தில் பாடியிருக்கார். திருப்படந்தாண்டு ரொம்ப அழகாக சாதிப்பார். இதை அப்போ கேட்டானா ஒரு சுவாமி உபன்யாசத்தில் இந்த மாதிரி யானை தன்னுடைய பத்தினிக்கு இவ்வளவு பிரேமத்தோடு அழகுக்கு தேன் தோய்த்து கொடுக்கறது அப்படின்லாம் சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக எடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக யானை கூட தன் பத்தினியின் இடத்துல இவ்வளவு அன்பு கொண்டிருக்கேன், வக்கரை கொண்டிருக்கேன்னு மனசுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷமாச்சு. அன்றைக்கு பெருமாளுக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய க்ஷீராண்ணன் நிவேதனமாக இருக்கு. க்ஷீராண்ணன் நிவேதனமாக இருக்கக்கூடியதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணினா கையில் கொஞ்சம் கிடைச்சது, சாப்பிட்டார். பரமபோக்கியமாக இருக்குது. பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார மாதிரியே இருக்குது, ரொம்ப போக்கியமாக இருக்குது. என்ன பண்ணினார், ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அதை பார்த்த உடனே அது சூடாகவும் இருக்குது, அதனால் ஆத்துக்காரிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சான். அதோட கொஞ்சம் மாத்திரம் இவருக்கு பிரசாதம் கிடச்சிது. இவ்வளோ மாத்திரம் இருந்தால் திருப்தி இருக்காது. உள்ள மடப்பள்ளியில் தெரிஞ்சவா இருக்கா, போகலாம் அப்படின்னு உள்ளே போனார். உள்ளே போயிட்டோ சாமி கொஞ்சம் பிரசாதம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது பார்த்துட்டா இவள் கொடுக்குற போது யாராவது பார்த்ததுன்னா அவளை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாள். அந்த மாதிரி எல்லாம் ஆகும். யாருக்கோ ஃபேவர் பண்ணுறா இப்படியெல்லாம் ஆகுமே, அதெல்லாம் ஆகுமேன்னு முதல்ல இல்லை சுவாமி அப்படிலாம் முடியாதுன்னாராம். அக்கம் பக்கம் யாரும் இல்லை, யாரும் வரல, யாருமே இல்லை இங்கே, குடும்பம் பரவாயில்லைன்னு இவர் கேட்டார். இவரும் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான், சரி கேட்குறாருன்னு சரி எடுத்துக்கோ அப்படின்னு வாளியில் இப்படி எடுத்துருந்தாராம். இவருக்கு அங்கே எந்த கையில் ஒரு பாத்திரமோ இது எதுவும் எடுத்துன்னு போயிருக்கல, எதுவுமே அதை கொள்றதுக்கு எந்த பாத்திரமும் எடுத்துன்னு போயிருக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உத்தரியம் இருந்தது, உத்தரியத்திலேயே இப்படி வாங்கினாராம். உத்தரியத்தில் வாங்கிட்ட பிறகு சுருக்கா கிளம்பணும் சுவாமி, யாருக்காவது தெரிஞ்சுட்டா வம்பு அப்படின்னாரு அவர். சுருக்கா கிளம்பும் அப்படின்னு இவர் அங்கேயே அதையே சுற்றி கொண்டார். சுற்றி கொண்டது ஏன்னா அது முழங்கை வழி வர மாதிரி நெய் இருக்குது, அதுவும் கொதிக்கிறது, நிறைய நல்ல சூடாக இருக்குது. அது என்ன பண்ணினாராம், அப்படி கட்டின உடனே அது அங்கேருந்து பெருக ஆரம்பிச்சிது. அங்கே ஏதாவது கொட்டினது ஏன்னா என்ன எதுன்னு தெரியும், அதனால் இப்படி கையில் இப்படி பிடிச்சிருந்தார். இப்படி கையில் அந்த நெய்யெல்லாம் இன்னொரு கையில் பிடிச்சிட்டு இருக்கார். அது ரொம்ப போயிடுது. ரொம்ப போன போது அது இப்படி போட்டுட்டு இந்த கையில் பிடிச்சிருந்தார். இப்படியே பண்ணிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்தாராம். வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு பெருமாளுக்கு பரம போக்கியமாக இருந்தது, க்ஷீராண்ணன் நிவேதனமாக இருந்தது. அதனால் நீ சாப்பிடணும்னு சொல்லி கொண்டு வந்தேன், நான் கொடுத்தார். எல்லாம் ஆச்சு. அந்த அம்மா தரத்து ஒரு தட்டு எடுத்துன்னு வந்தால் இதெல்லாம் ஆச்சு. எடுத்துட்டோ பூர்ணமாக எல்லாம் இருக்குது, ரொம்ப போக்கியமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு எல்லாம் ஆனந்தமாக அனுபவித்தான். அனுபவித்ததுக்கப்புறமா ஆத்துக்காரரை பார்த்துட்டு இவ்வளவு அசலாக இருக்கிறேன், அங்கே ஏதாவது ஒரு இலையோ மற்றதோ கிடைக்கலையா, உத்தரியத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், யார் துவைக்கிறவான்னு கேட்டோம். வேடிக்கை சாதிப்பர் திருப்பணம் கேட்டோம். ரொம்ப சமத்காரமாக சாதிப்பார். யானையை பார்த்து பிரச்சோதனம் உண்டாச்சு அப்படின்னு வேடிக்கையாக சாதிப்பார். யானையே தன்னுடைய பத்திரிக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுன்னு இவருக்கு பிரச்சோதனமாச்சுன்னு வேடிக்கையாக சாதிப்பார். பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகண் இளமோங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம்னு புதத்தாழ்வார் பாட்டு. ராமானுஜரை அங்கே வேழமாக நினைச்சு அவருடைய சிஷ்யர்களை பிடிகளாக அவருடைய பத்தினிகளாக நினச்சி அவர்களுக்கு
இருகண் இளமூங்கில் அப்படின்னா 2 கண் இருக்கக்கூடிய மூங்கில். 2 கண் இருக்கிறதுனா 2 கண்டத்தோடு கூடிய துவயமந்திரம், 2 வாக்கியமாக இருக்கக்கூடிய துவயமந்திரம். அந்த துவயமந்திரத்தை அருகிருந்த தேன், பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தேன் மூலமந்திரம் சர்மஸ்லோகம். இந்த மந்திரங்களோடு சேர்ந்து நீட்டும் திருவேங்கடம்னு சுவாபதேசம். ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ஆச்சாரியாலையும் யானையாக கொள்வது உண்டு. ஆச்சாரியாலையும் யானையாக கொண்டாலும் நன்னா பொருந்தும். துவனிக்கு பிராதானியத்தை இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வைபவங்கள் எல்லாத்தையும் இந்த பாசுரத்தில் ஆனந்தமாக அனுபவிக்கிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் புருஷகார பிரபதனம் பண்ணினாள். அடுத்த பாசுரத்தில் கோப்திருத்துவ வரணம், நம்ம காப்பாற்று அப்படின்னு கேட்டுக்கொள்வது கர்த்தவியம். அதை திவ்ய தம்பதிகள் இடத்துல பிரார்த்தனம் பண்ணுறாள். நப்பின பிராட்டி கண்ணன் 2 பேரையும் எழுப்பி கோப்திருத்துவ வரணத்தை பண்ணுறாள். அந்த நப்பின பிராட்டிக்கு வீரஸ்ரீயில் ரொம்ப விசேஷமான ஈடுபாடு. எம்பெருமான் அதற்காகவே அவளுக்கு ஒரு கட்டில் அமைத்து கொடுக்குற போது குவலையா பீடத்தை நிரசனம் பண்ணி அதனுடைய தந்தத்தாலேயே கால்கள் இருக்கக்கூடிய கட்டிலை இவளுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தான். எம்பெருமான் யாருன்னு கேட்டால் யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதையே பார்த்து கொடுக்குறான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் சர்வாந்தரியாமியானுக்குனால் அவனுக்கு தெரியும். சர்வான் காமகுணான் வீக்ஷ பிரததோ வசுதாதிபகான்னு ராமாயணத்தில் சொல்கிறார். எல்லா குரங்குகள் போன்ற எல்லார்களுக்கும் கூட அவரவர்களுக்கு எது ரொம்ப பிரியமோ அதையே கொடுத்தானா எம்பெருமான். அந்த குரங்குகள் சொல்லித்தான், எம்பெருமானுக்கு என்னிடத்துல அபாரமான பிரேமம், எனக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியதையே எனக்கு பரிசாக கொடுத்தான் அப்படின்னு அவர்கள் பெருமையாக சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவான் ஒருத்தனுக்கு தான் உண்டு. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்னு அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவனுமோ கிஃப்ட்டு போன்றதெல்லாம் கொடுக்குற போது இந்த மாதிரி யாரும் கொடுத்துருக்க மாட்டா, இந்த கிஃப்ட்டு நன்னா இருக்கும், இது கொடுக்கலாம் அப்படின்னு அது கொடுப்பான். அப்படி கொடுத்தது ஏன்னா அவள் வீட்டில் அந்த மாதிரி 4 இருக்கும் முதலியே ஏற்கனவே இருக்கக்கூடியது அப்படின்னு ஆகிடும். எது இல்லையோ எது அவள் ரொம்ப பாரிப்போட ஏற்றுக்கொள்வாளோ அப்பேற்பட்டதையே கொடுத்தா தான் அது மதிப்பு. பகவான் ஒருத்தனுக்கு தான் அது தெரியும். இவளுக்கு வீரஸ்ரீயில் ஈடுபாடு. இந்த கோலையா பீடத்துடைய தந்தத்தால் உருவாக்கப்பட்ட கட்டில் அப்படின்னா அந்த கட்டில் மேலே அவள் படுத்துக்கொள்கிற போது என்னுடைய பர்த்தா எப்பேற்பட்ட பெரிய வீரன், கோலையா பீடம்ங்கிற யானையை நிரசனம் பண்ணினவன் அப்படின்னு பக்கத்துலேயே அந்த தந்தம் இருக்கோ இல்லையா, அந்த கோடு, அந்த கோட்டினுடைய கால், அதை பார்த்த உடனே அவளுக்கு அது நினைவு வரணும். அவளை இந்த மாதிரி அவளை சந்தோஷப்படுத்தணும்னு யார் யாருக்கு எது பிரியமோ அதையே கொடுப்பாங்க. ருக்மிணி தேவிக்கு பெருமாள் சேவை, பாகவத கோஷ்டி, நல்ல வித்வத் கோஷ்டி போன்றதுலாம் ரொம்ப ஈடுபாடாகும். அந்த வித்வத் கோஷ்டி எங்கேயாவது போகணும்னா ருக்மிணி தேவியை அழிச்சின்னு போகணும். பெருமாள் சேவைக்காக போனால் ருக்மிணி தேவியை அழிச்சின்னு போகணும். சத்யபாமைக்கு விகாரத்தில் ரொம்ப ஈடுபாடு. ஏதாவது வெளியில் விகாரம் பண்ணணும் அப்படின்னு அந்த விகாரத்தில் ரொம்ப ஈடுபாடு. அதனால வெளியில் போகும்போது விகாரத்துக்காக போகும்போது சத்யபாமியை அழிச்சின்னு போவான். அவரவர்களுக்கு எது எது பிடிக்குமோ அதையே அந்தந்த காரியத்துக்கே அவளை அழிச்சின்னு போவான். திருக்குடந்தாண்டவன் சரி இருக்கிற 9 கஜமெல்லாம் ருக்மிணி தேவிக்கு, 6 கஜமெல்லாம் சத்யபாமிக்கு சரி. ரொம்ப சமத்காரமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். அவரவர்களுக்கு எது பிடிக்குமோ அதையே எம்பெருமான் கொடுப்பான். கோட்டுக்கால் கட்டில் மேலே அவள் படுத்துட்டு இருக்கா. அவள் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தில் மயங்கி கிடக்கிறான் எம்பெருமான். நப்பின கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னே கண்ணனை சம்போதனம் பண்ணுறான். அந்த நப்பின பிராட்டி கொடுக்கக்கூடிய போகம் எப்பேற்பட்டதுங்கிறது இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். பகவான் எப்பேற்பட்டவன்னா மற்றவர்களை போல இல்லை, அல்பமான விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவன் இல்லை. அவன் மற்றவர்களை போல இல்லை. ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய வை நமஹ அப்படின்னே சொல்கிறது ஸ்ருதி. அந்த சர்வேஸ்வரன் எப்போதுமே பூர்ணமாக எல்லாவற்றையும் தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடியவன், ஜிதேந்திரியனவன். அவன் இந்த மாதிரி பிராகிருத்தமான ஒரு ஸ்திரீ புருஷர்களுடைய சம்பர்க்கத்தாலே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு ஆசைப்படக்கூடியவன் இல்லை. எம்பெருமானுடைய ஆனந்தம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் எல்லா சேத்தனர்களையும் ரக்ஷணம் பண்ணுறது தான் அவனுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. அந்த ரக்ஷணத்துக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறார்களோ அவர்களோடு கலந்திருப்பான் எம்பெருமான். 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடிய மொத்த பெண்களையும் கூட உஜ்ஜீவனம் பண்ணி வைக்கிறதுக்கு இவள் புருஷகார புத்தியாக இருக்காள். இவளிடத்தில் அபாரமான ஒரு பிரேமம் கொண்டு இவளை வாரி கட்டி கொண்டு அங்கே இருக்கான். அவனுடைய போகமே சேத்தன சம்ரக்ஷணம். அந்த சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய இவளை தலைமையில வச்சு கொண்டாடுறானா எம்பெருமான். அவனுடைய கொள்கைக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களை பாராட்டுறது சகஜம்.
இந்த நப்பின்னையை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கௌரவத்தோடு பார்த்து அவளை அவ்வளவு காடமாக அவளோட ஆலிங்கனம் பண்ணி கொண்டு இருந்தான் எம்பெருமான் அப்படிங்கிறான். அந்த பிரேமம் அளவிட்டு பார்க்க முடியாத பிரேமம். அந்த பிரேமத்துக்கு காரணம் என்னன்னா, இவள் 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடியவர்களும் உஜ்ஜீவனம் அடையணும்னு நினைக்கிறதுனால பகவானுக்கு ஆனந்தம் அந்த சேதன சம்ரக்ஷணம் தான். அந்த வித்தாந்தத்தை எல்லாம் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். பூமாதேவி பகவானை பார்த்து சர்வலோகங்களும் ஜீவனம் அடையணும், என் குழந்தைகளுக்கெல்லாம் சுலபமான வழியை சொல்லுன்னாள். எம்பெருமான் 2 ஸ்லோகங்கள் ராஜசர்ம ஸ்லோகங்கள்லாம் சொன்னான். மகாலட்சுமியை காட்டிலும் அதிசயமாக பூமாதேவி தான் குழந்தைகளிடத்தில் பிரேமத்தோடு கூடியவள் அப்படின்னு சொல்லி அவளை தலைமையில் வச்சுட்டானா எம்பெருமான். மகாலட்சுமியை வக்ஷஸ்திரத்தில் தான் வச்சுட்டுருக்கான். இவன் 2 பேரில் பொசிஷன் பார்த்ததுன்னா பூமாதேவிக்கு கொடுத்த இடம் வசந்தது. சம்பாவயன் மதுரிபுகு பிரணயானுபந்தாது வக்ஷஸ்தலேன வருணாலய ராஜகன்யாம் விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போகா சேஷாத்மனாத்து பவதியும் சிரசா ததாதி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பூமாதேவியை பற்றி சொல்லும்போது பூஸ்துதியில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். எம்பெருமான் மகாலட்சுமியினுடைய அந்த ஔதாரியத்தை பார்த்து நான் கஷ்டின் அபராத்தியத்தை யார் தான் அபராதம் பண்ணல, எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும்னு அவள் புருஷகாரம் பண்ணுறாள். அதை பார்த்து எல்லாரையும் காப்பாற்றுவான் எம்பெருமான். அந்த மகாலட்சுமியை காட்டிலும் அதிசயமான பிரேமமுடையவள் யாருன்னு கேட்டால் பூமாதேவி. குழந்தைகளிடத்தில் அபாரமான ஒரு பிரீத்தியானதுனால மத்கிருத்தே சர்வபூதானாம் லகுபாயம் வத பிரபோன்னு சொன்னவள். அந்த பூமாதேவியினுடைய ஔதாரியத்தை பார்த்து எம்பெருமான் என்ன பண்ணினானா, அவளை தலைமையில வச்சுருந்தான். மகாலட்சுமிக்கு இடம் மாறுவது, பூமாதேவிக்கு இடம் தலை. எப்படி எடுத்திருக்கான், எப்படி தரித்திருக்கான்னா, சேஷாத்மனாத்து பவதியும் சிரசா ததாதி. தான் ஆதிசேஷனாக இருந்து பூமாதேவியை தலைமையில் தாங்கி பிடிக்கிறான். ஆதிசேஷன் பூமியை தாங்கி பிடிக்கிறான். ஆதிசேஷன் பூமிக்கு ஆதாரம்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதை சமத்காரமாக தேசிகன் சாதிக்கிறாருங்க. பூமாதேவியினுடைய பெருமையை தெரிஞ்சு தலைமையில ஏற்றி வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான், தலைமையில் வச்சு தூக்குறான் அப்படின்னு சாதிக்கிறார் தேசிகன். இதற்கு ஒரு கதை சாதிப்பார் திருக்குழந்தாண்டு. ஒருத்தர் சிரஸ்ததார்னு ஒரு போஸ்ட் கிராமத்தில், தாசில்தார் சிரஸ்ததார் இப்படிலாம் அந்த போஸ்ட்டில் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு அந்த கிராமம் ரொம்ப சின்ன கிராமம், அதனால் அதிகமாக ஒன்றும் வேலை இருக்காதுன்னு எத்தனை ஸ்டாஃப் எல்லாம் வேணும்னு பார்க்கும்போது ஒரு ஆர்டர்லியை மாத்திரம் கொடுத்துருந்தா மற்ற வேலைகளெல்லாம் இவனே கவனிச்சுக்கணும், ஏன்னா அதிகமாக குவாண்டம் ஆஃப் ஒர்க் இருக்காதுன்னு. அதே இருந்தது. ஒரு வீடு போன்றது அங்கேயே கிராமத்துலேயோ ஒரு வீடை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நான் விட்டு கொடுத்துருந்தா அந்த வீட்டிலையே இருக்கணும். இவனுக்கு இந்த வேலைக்காரனுக்கும் அங்கேயே இருக்க செய்து அவனுக்கு அங்கே ஒரு தனியாக ஒரு ரூம் போன்றது கொடுத்துட்டோம். அந்த வேலைக்காரனுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே பார்த்துக்கொள்ளணும்னு இவாளுக்கு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அந்த ஊரில் எந்த வசதியும் இருக்கலை. இவாளை எல்லாம் சமைச்சு அவனுக்கும் சாப்பாடு போடணும், அந்த மாதிரி இருந்தது. எல்லாம் அப்படியே இருந்தது. ரொம்ப இவனும் நல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, எல்லாத்தையும் ஒழுங்காக வேலையெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இருந்தான். எல்லாம் நடந்தது. மேலதிகாரிகள் அவர்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு நாள் வரேன்னு சொல்லியிருந்தான். இந்த எஜமானனும் இந்த தாசில்தாராக இருந்தானே அவன், இந்த சிரஸ்தாராக இருந்தானே அவன் வேலைக்காரனுக்கு வெறும் ஆஃபீஸ் வேலை மாத்திரம் கொடுப்பான். ட்ரெஷரிக்கு பில் எடுத்துன்னு போகிறது, வேறு ஆஃபீஸுகளுக்கு டப்பால் எடுத்துன்னு போகிறது, அந்த வேலையை மாத்திரம். அது பெருக்கிறது, மொழுகிறது, ஆஃபீஸ் போர்ஷன் எல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணுறது, அதை மாத்திரம் கொடுப்பான். ஆனால் அவனுடைய பத்னி ரொம்பவே சோம்பல் உள்ளவள். அவளுக்கு வீட்டில் எந்த வேலை பண்ணுறதுக்கும் இஷ்டம் இல்லை. எப்படியும் இவன் நம்ம இடத்துல தான் சாப்பாடு சாப்பிட்றான், நான் தான் அவனுக்கு சோறு போடுறோம், அவன் எல்லாத்தையும் பண்ணட்டுமே அப்படின்னு நினச்சி அவங்ககிட்டவே வேலை வாங்குவாள். குழந்தைகளை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகணும், ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரணும். 3 மைல் தூரத்தில் தான் நல்ல குடிக்கிற தண்ணீர் இருக்கும், நல்ல தித்திப்பான தண்ணீர் அங்கே தான் கிடைக்கும். அங்கே போய் கொண்டு வா, 4 குடம் தண்ணி கொண்டு வான்னு தினமும் அனுப்புவாள். இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அவனுக்கு வீட்டு வேலை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை, வீட்டு வேலை ரொம்ப சிரமமாக இருந்தது. மேலதிகாரிகள் இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் வந்தபோது எல்லாத்தையும் பார்த்தா ஒழுங்காக இருக்குது, அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒரு தொந்தரவும் இல்லை. இந்த வேலைக்காரனுக்கு சரியாக கௌரவம் கொடுத்துட்டுருக்காரா, சரியாக அவனுக்கு இதெல்லாம் ஹராசனம் பண்ணலையே, அவங்ககிட்ட சரியாக வேலை பண்ணுறத ஆஃபீஸ் வேலை மாத்திரம் கொடுக்குறாரா என்னங்கிற தெரிஞ்சுக்கணும்னு அந்த வேலைக்காரனை பார்த்து, உனக்கு இங்கே எல்லா சௌகரியம் இருக்காப்பா, ஆஃபீஸர் ஒழுங்காக அவனுக்கு சம்பளம்லாம் கொடுக்குறாரா, எல்லாம் சௌகரியமாக இருக்கான்னு எல்லாம் கேட்டான். கேட்டபோது அவன் தன்னுடைய குறைகளை எல்லாம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டான். அவனுக்கு ஆஃபீஸ் வேலை கஷ்டமாக இருக்கலை, அவனுடைய ஆம்பியாள் கொடுக்குற வேலை தான் கஷ்டமாக இருந்தது. ஆஃபீஸருடைய ஆம்பியாள் தான் இவனுக்கு கஷ்டமாக இருந்தது.
அவன் ஒரு ஸ்லோகம் எழுதினான். முகஸ்ததாரோ பகவான் பிரஜேஷா, பார்ஸ்வஸ்ததாரோ பகவான் உமேஷா, கிருதிஸ்ததாரோ பகவான் ரமேஷா, சிரஸ்ததாரோ நது திருஷ்டபூர்வான்னு சொன்னான். முகத்தில் பொம்மநாட்டிக்கு இடம் கொடுத்தவன் பிரம்மா. அவனுக்கு பிரம்மதேவன் நாட்டிலேயே வச்சுட்டு இருக்கான் சரஸ்வதியை. சரீரத்திலேயே ஒரு பாகத்தை பொம்மநாட்டிக்கு விட்டு கொடுத்தான் ருத்ரன். அர்த்தநாரீஸ்வரனாக பகவான் சக்கரவர்த்தி சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் வக்ஷஸ்திரத்திலேயே இடம் கொடுத்தான். அகலகில்லே நிறையும்னு வக்ஷஸ்திரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கா மகாலட்சுமி. கிருதிஸ்ததாரோ பகவான் ரமேஷா, சிரஸ்ததாரோ நது துஷ்டபூர்வா. பொம்நாட்டிய தலைமையில் வச்சுட்டு இருக்கிறவா இதுவரையில் யாரும் இல்லை, இந்த ஆள் தான். பொம்நாட்டிய தலைமையில் வச்சுட்டு இருக்கான். அவள் சொல்கிற வேலை தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தன்னுடைய குறைகளை சொல்லி கொண்டான். இதை சொல்லிட்டு திருப்பிடும் ஆண்டவன் சாதிப்பார், நம்ம பெருமாளும் சிரஸ்ததாரன் தான், அவனை போல பயந்தில்லை, அவளுடைய குணத்தை பாராட்டி தலைமையில் வச்சுட்டு இருக்கான். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. நம்ம பெருமாளும் சிரஸ்ததாரன் தான் அப்படின்னு சாதிப்பார் ஆண்டவன். அந்த மாதிரி போகம் எம்பெருமானுக்கு அளிக்கக்கூடியவள் இந்த நப்பின பிராட்டியாகியால எம்பெருமானுக்கு கிடைக்கக்கூடிய போகத்தினுடைய பெருமையை இந்த பாசுரத்தில் சொல்லி நம்மை காப்பாற்றணும்னு கோப்திருத்துவ வரணத்தை பண்ணுகிறாள் குத்து விளக்கிறைய பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். முந்து மதகளித்தன் ஓடாத தோள் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தன் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் शतमखमणि नीलाचारुकल्हारहस्ता स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिस्रग्भिराकृष्टनाथ लसतु हृदि गोदा विष्णुचित्त आत्मजानगा इति विकसितभक्तेरुत्थितां वेङ्कटेशात् बहुगुणरमणीयां वक्ति गोदास्तुतिं व्यगा स भवति बहुमान्यः श्रीमतोरङ्गभर्तुश्चरणकमलसेवां चाट्वतीमभ्युपैष्यन् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः. श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः. சரியாக வரல வந்திருந்தார் கேட்டார். இல்லை சாரி அப்படியா, நான் என்ன திட்டம் ஓ சாரி, இது ரெண்டும் கலர் ஒன்றே இருந்தது, அதனால மாறி இருக்காங்க. சாரி இது போட்டேன் அங்கே இருந்தது.